सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धिविनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्याणिमान् परम भागवतान् स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய சீதாராமுடைய பூர்ணாடு கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவணயத்தில் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்குறோம். என்ன சொல்கிறாருன்னா, பரத யோகேஸ்வர ஸ்தௌல்யம் காஷ்யம் வியாதி ஆதேஷ சுத்ர பயம் கலிரிச்சா ஜராச்ச தேகேன ஜாதசி மித்ரா ரதிர் மன்யூர் தேகேன ஜாதசி ஹிமே நசந்தி. எல்லாம் தேகத்துக்கு தானே கண்டு மே நசந்தி, எனக்கு கிடையாது. தேகேன ஜாதசி, இதெல்லாம் தேகத்தோடு பிறந்தது. மே நசந்தி, எனக்கு கிடையாது. தேகம்னு ஒன்று எடுத்தால் நிச்சயம் கண்டிப்பாக தூக்கம் இருக்கும், ஆலசியம் இருக்கும், பசி இருக்கும், கோபம் இருக்கும், நோய் இருக்கும், முதுமை வரும், மூப்பு வரும், எல்லாம் வரும். உடம்பு பெருக்கிறது, சிறுக்கிறது, இயலிக்கிறது எல்லாம் வரும். பசி தாகம் எல்லா பாதிப்புகளும் உடலோடு வர வேண்டியது தான். அது வராமல் இருக்கணும்னா அவன் நம்ம உடலே எடுக்கக்கூடாது. நியாயமாக பார்த்தா இதெல்லாம் துச்சமாக நினைக்கணும். தேகத்துக்கு வரக்கூடிய நோய் நொடிகள்லாம் துச்சமாக நினைக்கணும். அது எந்த அளவுக்கு நம்ம கேர் பண்ணுறோமோ அவ்வளோதான். நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட வேண்டியதுதான், நம்ம அடிமை ஆகிட வேண்டியதுதான். எந்த அளவுக்கு அது துச்சமாக நினைக்கிறியோ நோய்களை பாரக்கூடாது. நம்ம சாதனைகளை பண்ணும்போது, பகவத் பக்தி பண்ணும்போது நோய்களையாவது இல்லை உடம்பு சிரமமாக இருக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு சொல்லி நம்ம வீட்டில் உட்காந்துடக்கூடாது. பகவத் பக்தி தான் நமக்கு. நாம சங்கீத்தனா அடித்து தம் கலப்பணும். நல்லா அடித்து தம் கலப்பணும், நல்லா தம்சம் பண்ணணும். ஹரே ராம 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 ராமன் கர்ஜிக்கணும். பாகவதம் பாருங்கன்னா துணிஞ்சச்சு பாகவதம் பாராயணம் பண்ணணும், பாகவதம் கேட்கணும். அதுக்கெல்லாம் பகவத் பக்திக்கு மட்டும் இதெல்லாம் தடையாகவே இருக்கக்கூடாது. தேக சிரமங்களோ தேகத்தில் உள்ள நோய்களோ தடங்களாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் தூக்கி போட்டு தான் வரணும். நீ எந்த அளவுக்கு நம்ம உடம்பை நம்ம கேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உடலில் உள்ள நோய்கள் நம்மளுக்கு துள்ளும். சின்ன விஷயம் வந்துச்சுன்னா கூட உடனே ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், என்ன ஆயிடுச்சு, எதுனா டேஞ்சர் ஆகிட போகுது, அப்படியே பயப்படுறாங்க. பயப்படுறது இவங்க பயப்படுறாங்களே இல்லையோ, இவங்களுக்கு நோய் வந்தவங்க. ஆனால் இவங்க பக்கத்தில் இருக்கவங்க பயமுத்துறாங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப கொடுமை. ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசாக பில்டப் பண்ணி, அதுவும் அங்கே போனால் டாக்டர்களில் அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, இது சரியில்லை, அது சரியில்லை, அவ்வளோதான். அதுலேயே இவனுக்கு நோயில் சாகுறானே இல்லையோ, பயத்துலேயே செத்துருவான். சத்தியமாக சொல்கிறேன், இவன் பயத்தில் தான் நிறைய பாதி படம் போயிடுது. ஒன்றுமே நோயே வந்தாலும் சரி அப்படியே கூட சரி சீரியஸாக கூட இருக்குது இருந்தால் கூட இவனுடைய உற்சாகத்தினால அப்படியேப்பட்ட ஒரு சீரியஸான கண்டிஷன்லாம் கூட சரியாகுன்னு எத்தனையோ கேஸ் இருக்குது. அதாவது என்னென்னா உயிருக்கு போராடுற நிலையில் கூட இவனுடைய உற்சாகத்தினால, இவனுடைய தெய்வ பலத்தினால எத்தனையோ பேர் பகவான் நாமத்தினால, தெய்வ பலத்தினால, இவனுடைய வில் பவர்னால், ஆன்ம சக்தியினால் எத்தனையோ பேர் பொழிச்சவங்க உண்டு. அது தெரியுமா? ஆனால் இவனுக்கு பலவீனமே எதுனா மனசு தான் பலவீனம். அதுவும் இன்னும் ஐயோ, நம்ம இது வரைக்கும் பாகவதம் சொல்லியிருக்கிறத கூட அந்தளவுக்கு வேதவாக்கு மாதிரி எடுத்துக்க மாட்டான். பகவத்கீதை சொல்கிறது கூட பெரிய வேதவாக்காக எடுத்துக்க மாட்டான். ராமன் சொல்கிறது தான். ஆனால் டாக்டர் சொல்லிட்டாருன்னா வேதவாக்கு. அதே அந்த பக்கத்தில் அதுனா அவள் தான் போச்சு. ஒன்று நோய் வந்துச்சா அவ்வளோதான் போச்சுப்போ, அவ்வளோதான். அது இன்னும் எங்கே விடும் தெரியுமா? அது வயசு வேறு ஆயிடுச்சா, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது.
அதை சொல்கிறதுலேயே பாதி உயிர் போயிடும் அவனுக்கு. எதுக்காக சொல்ல வரேன்னா, இவங்க டாக்டர் இல்லாத பொல்லாத சொல்லி அது பண்ணி இது பண்ணி நான் இதை பார்த்துக்கிறேன். டாக்டர்லாம் முன்னெல்லாம் வந்து டாக்டர் எதனா இருந்தால் கூட ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும், கவலைப்படாதீங்க அப்படி ஆறுதல். நான் எனக்கு வந்து சின்ன வயசில் பொன்றாங்க டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார். எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர், சூப்பர் டாக்டர், அருமையான டாக்டர். எனக்கு ஜுரம் வந்துடுச்சு. ஜுரம் வந்தோடனே எங்கள் அம்மாவெல்லாம் பயந்தவுடனே ஒன்றும் இல்லை, சாதாரண ஃபீவர் தான், ஒன்றும் இல்லை அது. ஆனால் கொஞ்சம் ஹெவி தான் எனக்கு வந்தது. ஆனாலும் ஒரு ஊசி போட்டார், இது பண்ணார். கொஞ்சம் 2 தடவை போய் ஊசி 3 போட்ட பிறகு அப்புறமா தான் அவர் கொடுத்த ஆறுதல் எங்கள் அம்மா அப்பாவுக்கு திருப்தியாக இருந்தது. உடனே சரியாயிடுச்சு அது. ஏன்னா ஹெவியாக இருந்தது, ஆனால் ஃபீவர் அந்தளவுக்கு ரொம்ப மோசமாகிட்டேன் நான். அப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து போனேன்னா, அப்போ அந்த டாக்டர் அந்த பொன்றாங்கன்னு ஒரு டாக்டர் அவர் தான் சொன்னார். உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நியமாக அதெல்லாம் போய் ஃபீல் பண்ணுறேன், ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண விஷயம் தான். இன்னொரு தடவை ஒரு தடவை வந்து 2வது தடவை வந்து ஒரு ஊசி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தடவை ஊசி போட்டுன்னு போனேன், 2வது தடவை 3வது தடவை ஊசி போனேன். சின்ன வயசு, அப்போ சின்ன குழந்தை நான், ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்டு படிக்கிற பையன். ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, உடம்பு ரொம்ப ஜுரம் சிவியராக காய்ஞ்சிது. உடனே போனாங்க ஹாஸ்பிட்டலில். உடனே அவர் ஆறுதலாக சொன்னார், ஒன்றுமே இல்லைம்மா, நீ இது போய் பெருசாக பயப்படுற அப்படின்னாரு. அதுவே சரியாக போயிடுச்சு. 3வது தடவை ஏம்மா அப்போ ஜுரம் சரியாக போச்சு. அப்படி பகவானுடைய அனுகிரகத்தினால நல்லா தான் போயின்னு இருக்கு. அதனால் இப்போ சொன்னலையே அந்த டாக்டர் அவருடைய கொடுக்குற ஆறுதல்னாலே எனக்கு சரியாக போச்சு. ஒரு தடவை ஊசி போட்டாங்க, 2வது தடவை ஊசி போட்டாங்க, சரியாக போயிடுச்சு. அவள் தான், ஜுரம்லாம் ஒன்றுமே இல்லை, சரியாக போயிடுச்சு. அது மாதிரி பயத்தினால தான் நம்மளுக்கு எல்லா நோய்களும் அதிகரிக்கிறதே தவிர உற்சாக குறைவு, நிர்வேதம். அதுதான் சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்தில். உற்சாகத்தை விட சிறந்த பலம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பாதாம் பருப்பு சாப்பிடுங்க, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் சாப்பிடுங்க, அதை விட பெரிய பலம் தெரியுமா? நம்மளுக்கு மனசில் இருக்கிற உற்சாகம் தான். மனசில் இருக்கிற உற்சாகத்தை விட சிறந்த பலம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. என்னத்தான் நடக்கட்டுமேன்னு பாடுறாங்களே, அதான் சொல்கிறேன். தைரியமாக என்ன போனால் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு போக போகிறோம். உயிர் போனால் போகும்போது போகும்போது என்ன பகவான் என்றைக்கு அழைச்சிட்டு போகிறானோ அதை யாரும் தடுக்க முடியாது. அதே சமயத்தில் நம்ம இழுத்து பிடிச்சோன்னு நினச்சா அப்போ இழுத்து பிடிச்சிட முடியாது. அதனால் துணிஞ்சு அடித்து நாம் ஒவ்வொரு செயலும் இறங்கி செய்யணும்னா அது பாட்டு உடம்பு வெளியே ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பாட்டு மற்ற செயல்களை செய்யலாமே. அதை வச்சு பெருசாக பாராட்டி எனக்கு இப்படி வந்துடுச்சு, எனக்கு அப்படி வந்துடுச்சுன்னு ஒருத்தருக்காக போய் சொல்லிக்கணும். நம்மளை வந்து மற்றவங்க பார்த்து பரிதாபப்படணும். நம்மளை பார்த்து மற்றவங்க பார்த்து பரிதாபப்படுற மாதிரி பேசுவாங்க சில பேர். எனக்கு இப்படி வந்துடுச்சு, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, பாரு இப்படி இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, எனக்கு தான் முதுகு பிடிச்சிக்கிச்சு, கேஸு முதுகு பிடிச்சிச்சு. அதுதான் சரி, அதுக்காக என்ன பண்ண முடியும்? அது எல்லாரையும் ஊரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அது பெருசாக சொல்லலாமா? அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பாட்டு மற்ற வேலையை போவோம். எத்தனையோ நோய்களில் இது ஒரு நோய், அவ்வளோதான். சின்ன வயசுலேருந்து எவ்வளோ நோய்களால் அடிபட்டிருக்கோம், எவ்வளோ மனசு கவலைகளால் அடிபட்டிருக்கோம். அதில் இது ஒன்று, 10ஓட 11, அதோட இது ஒன்று, அவ்வளோதான். இதெல்லாம் போய் பெருசாக பேசிக்கிட்டு, இதெல்லாம் போய் மற்றவங்களாம் நம்ம பார்த்து பரிதாபப்படணும் நம்ம எதிர்பார்த்துக்கின்னு அதெல்லாம் மற்றவங்கள போய் சொல்லிக்கிட்டு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு உடலை லட்சியம் பார்த்தோம்னா அந்தளவுக்கு, அதான் சொல்லுவேன், ஆத்மா வழுக்க உடல் இழைக்கும், உடல் வழுக்க ஆத்மா இழைக்கும். இவனா நான் உடலை பற்றி பெருமையாக பேசலைன்னா ஆத்மா வந்து இழைச்சி போயிடும். ஆத்மாவை பற்றிய சிந்தனை இழைச்சி போயிடுன்னா அர்த்தம். ஆத்மாவை பற்றிய சிந்தனைகள் நமக்கு அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபட மாட்டோம். ஏன்னா தேகத்தை பற்றி தான் நம்ம நிறைய பேசுகிறோம், தேகத்தை தான் ரொம்ப பாராட்டுறோம், ரொம்ப கவனிச்சிக்கிறோமே, ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கிறோமே தேகத்தை. எப்படியாவது உடனே அந்த நோய் சரி பண்ணிடணும், அது உடனே ஒரு சின்ன வலி வந்தால் கூட உடனே போய் டாக்டருக்கு போ, அந்த டாக்டர்கள் போய் மொழி எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு சந்தோஷம். உடனே அந்த மாத்திரை போடுங்க, இந்த மாதிரி உடனே சொல்யூஷன். ஏன் அந்த உடம்புல அந்த தாங்கக்கூடிய சக்தி கொஞ்ச நாள் கூட இருக்காதா? ஏன் இல்லை அப்படின்னா மனசில் பலம் இல்லை, அதனால் உடலில் எதிர்ப்பு சக்தி இல்லை. மனசில் பலம் இருந்தால் உடல் எதிர்ப்பு சக்தி தன்னாலே கிடைக்கும். இயற்கை கொடுத்துரும் நம்மளுக்கு. இந்த பிரகிருதி இருக்கே, பகவான் அப்படி தான் சிருஷ்டி பண்ணியிருக்கான். யார் இந்த இயற்கைக்கு அனுகூலமாக போகிறாங்களோ அந்த நோய்களை அக்செப்ட் பண்ணிக்கும். நோய்கள் வரவே கூடாது அப்படின்ட்டு உடனே எதிர்த்து போராடுறோம். உடனே என்ன பண்ணுறோம், அது உடனே சொல்யூஷன் தேடுறோம். உடனே ஒரு டக்குன்னு ஒரு மாத்திரை வாங்கினோம், உடனே போய் டாக்டர் போய் பார்த்தோம்னா ஏதாவது, ஏன்னா சீரியஸ் ஆகிடக்கூடாது. என்ன சீரியஸ் ஆகிடும்? அந்த காலத்தில் என்ன டாக்டர் இருந்தாங்க, எந்த மருந்து இருந்தது, என்ன இருந்தது? எவ்வளோ பெரிய வியாதிலாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. மரணத்துக்கு துல்லியமான வியாதி,
உயிர்கொல்லி நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உயிர்கொல்லி நோயே ஒன்றும் இல்லாமல் போச்சு பகவான் நாமத்தினால, பகவானுடைய மகான்களுடைய அனுக்கிரகத்தினால, மகான்களுடைய கடாட்சத்தினால, பகவானுடைய ஸ்பரிசத்தினால, பகவானுடைய நாமத்தினால, இவனுடைய திருட பகவத் பக்தியினுடைய நம்பிக்கையினால எத்தனை பேர் நோய்களை குணமாக்கிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் உற்சாகமாக தன் வாழ்க்கையை மாற்றிருக்காங்க தெரியுமா? அந்த 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 பக்திலாம் இப்போ எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த விஸ்வாசம்லாம் எங்கே போச்சு? அந்த பக்தி விஸ்வாசம், அந்த பகவத் பக்தி இதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. நான் பார்த்த அந்த பக்திலாம் இப்போ கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த பக்தி இன்றைக்கி கிடையாது. பக்தி பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் எல்லாம் பௌதிகத்தில் தான் ஃபுல்லாக மனசு, பௌதிகத்தில் தான் ஃபுல்லாக நம்பி இருக்குது. பௌதிகத்தை நம்பி தான் வாழ்க்கை நடக்குது. பகவானை நம்பி வாழ்க்கையை நடத்துறது கிடையாது. பகவானை நம்பி வாழ்க்கையை நடத்துன்னா அந்த காலத்தில் அதான் ஏழ்மையில் இருந்தாங்க. அப்போலாம் நல்லா வேலைக்கு போகிறவங்க, எங்கேயாவது மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்க தான் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எங்கேயாவது ஒரு உயர்ந்த இடத்துல எங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் சாப்பாடு. மற்றவங்களாம் வந்து என்னென்னா கஞ்சி தான், பழையது தான் கொடுப்பாங்க. நல்லா சாப்பாடு வெடித்தா அண்ணன் சாப்பிட்ணுன்னா நல்லா ஒரு மில்லு வேலைன்னா அப்போ பெரிய வேலை. இப்போது எங்கள் இடத்துல நான் சொல்கிறேன், மில்லு வேலை அது போல் நல்லா பெரிய ஆஃபீஸில் பெரிய கம்பெனியில் அது மாதிரி வேலையில் நல்லா உயர்ந்த உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு தான் சாப்பாடு. மற்றவங்களுக்குலாம் வந்து என்னென்னா பழையது சாப்பிடுவாங்க, இல்லை ஏதாவது மோரோ கஞ்சியோ குடிச்சிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான் மற்றவங்களெல்லாம். அப்போல்லாம் வந்து என்னென்னா இந்த இட்லி தோசை சாப்பிட்ணுன்னா அது வந்து என்னென்னா தீபாவளிக்கு அது மாதிரி முக்கியமான ஒரு நாளுக்கு தான் இட்லி தோசைலாம் செய்வாங்க. மற்ற நாள்லாம் சாதாரண கூழ் தான், இல்லை களி இருக்கும், கூழ் இருக்கும். அந்த கிராமத்துங்களை போய் பார்க்கலாம். சாப்பாடு செய்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். மதியானத்து மேலே சாப்பாடு செய்வாங்க. அதுவும் யாருக்குன்னா முக்கியமானவங்களுக்கு, நல்லா வேலைக்கு போகிறாங்க, அது மாதிரி உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான். சின்ன பசங்களாம் வந்து மற்ற களி கூழ் ஏதோ கொடுத்துருவாங்க, அதுதான். அப்படிலாம் இந்த காலம். அப்போது சாப்பாட்டுக்கு பஞ்சம், அரிசிக்கு பஞ்சம், அது மாதிரி காலத்தில் இருந்த அப்போல்லாம் வந்து என்னென்னா தெய்வத்து மேலே திருட நம்பிக்கையுடையவர்களாக ஆள் திடகாத்திரமாக இருப்பாங்க, நல்லா உழைப்பாங்க, கடினமாக உழைப்பாங்க, நல்லா நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்துவாங்க. அப்படின்னு நான் உடம்பை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, துச்சமாக நினைப்பாங்க. தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். அப்போல்லாம் கூத்து போடுவாங்க, நாடகம் போடுவாங்க. அப்போனா நான் பாரதம் படிப்பாங்க, கிராமங்களில் பாரதம் படிப்பாங்க, ராமாயணம் படிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பொன்னான காலம். அதெல்லாம் கிருதயுகம், அதெல்லாம் திரேதாயுகம். உண்மையிலே சொல்கிறேன், அது பொன்னான காலம். அப்போ இந்த டிவிலாம் அவ்வளோ பெருசாக இல்லை, டிவிலாம் ரொம்ப கிடையாது. நான் சொல்கிறது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போலாம் டிவிலாம் அவ்வளோ கிடையாது. டிவிலாம் இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல டிவி இருக்கும், அவ்வளோதான். அப்போ 40 வருஷம் முன்னாடி. அப்போனா நான் டிவிலாம் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த சினிமாலாம் ரொம்ப கிடையாது, இந்த சீரியல் அதெல்லாம் ரொம்ப இருக்குது, அதெல்லாம் கிடையாது சுத்தமாக. அப்படி இருந்த காலம் என்னென்னா எல்லாம் வந்து என்னென்னா பாரதம் கேட்பாங்க, ராமாயணம் கேட்பாங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேறு என்ன இருக்குது? பொழுதுபோக்கு பாரதம், ராமாயணம் தான். அப்போ அந்த தெய்வ பக்தி எல்லார் இடத்துலையும் திருடமாக இருந்தது. அப்போ உற்சவம் அதிகமாக நடக்கும், பஜனைகள் நிறைய பஜனை நடக்கும். கோயிலாக கிராமமாக இருக்கிற பெருமாள் கோயிலெலாம் இருக்குது இல்லையா. அப்போ எங்கே பார்த்தாலும் கிருஷ்ண கோயில் இல்லாத ஊரே இருக்காதே. கிராமத்துக்கு கிருஷ்ண இந்த மாடு மேய்க்கிறவன் இருப்பானே, கிருஷ்ணன் இருப்பானே, கபட நாடகம் சுற்றுறதாரு, அவன் இல்லாத கோயில் கிராமமே கிடையாது. ஒவ்வொரு கிராமங்களையும் கிருஷ்ண கோயில் இருக்கும். அதில் ராதா, அந்த பாமா ருக்மணி ரெண்டு பேர் சைடில் நின்று இருப்பாங்க. பார்த்தா தெரியும், நம்ம கோயிலில் பார்த்தா, கிராமத்துங்களில் பார்த்தா. அங்கெல்லாம் அப்படி பஜனை பண்ணுவோம். சனிக்கிழமைனா அப்படி பஜனை நடக்கும். பெரியவங்களாம் நல்லா திடகாத்திரமாக நல்லா பட்டையாக நாமம் போட்டுக்கிட்டு அழகாக வந்து அந்த ஆர்மனியை பட்டி வச்சுக்கின்னு அந்த தகவல் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போதே ஆனந்தமாக இருக்குது. எப்படி இருந்தாங்க அப்போலான்னா? அப்படி நல்லா உழைப்பாங்க கடினமாக. ஆனால் வந்து சாயங்காலமான வந்து பஜனை பண்ணுவாங்க. அப்படி பெருமாள் படம் ஏழுமலையான் வாசுதேவனை பற்றி அப்படி புகழ்ந்து பாடுவாங்க பஜனை. அப்போ அவங்களாம் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க, எந்த மெடிக்கல்ஸ்லாம், அப்புறம் மெடிக்கல் எங்கே இருக்குது? கிராமங்களில் எங்கே மெடிக்கல் இருக்குது? எல்லாம் நான் செத்தாக போயிட்டாங்க. 100 வருஷம் நல்லா 100 வருஷம் நல்லா திடகாத்திரமாக ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு தானே போனாங்க. அதுவும் பார்த்தா இப்போல்லாம் நிறைய ஆப்ரேஷன் நிறைய குழந்தைங்களாம் பார்த்தா. அப்போல்லாம் வந்து நல்லா சுகப்பிரசவம். 16 குழந்தைங்களை பெற்றிருக்காங்க, 10 குழந்தைங்களை பெற்றிருக்காங்க, 12 குழந்தைங்களை பெற்றுருக்காங்க. அது மாதிரிலாம் வாழ்ந்த காலம். என்ன எல்லாம் இயற்கை. எதுவும் இந்த உடலை துச்சமாக நினச்சிட்டு அப்படி கடினமாக உழைப்பாங்க. உழைப்பை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஃபுல்லாக பகவானை முழுசாக நம்பியிருந்தாங்க, மனுஷால நம்பி இல்லை. கள்ளம் சாப்பிடலாம். எல்லா வீடுகளும் பார்த்தா கிராமங்களில் வீடெலாம் திறந்துருக்கும், வீடு பூட்டி போட்டுலாம் போக மாட்டாங்க. இப்போ தான் ரொம்ப எல்லாம் கிராமங்களில் கூட பூட்டு போடுறாங்க. என்னென்னா நான் பார்த்த காலத்துலாம் வந்து கதெல்லாம் திறந்துருக்கோம். இவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க
ஏதாவது குழம்பு வேணுன்னா கூட இவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, உரிமையாக பண்ணுவாங்க. எல்லாம் பங்காளிங்கன்னா அப்படி உரிமையாக இருப்பாங்க. யார் வீட்டிலனா போவாங்க, வருவாங்க, எதுவும் பண்ணுவாங்க. இந்த திருட்டு பையன்லாம் கிடையாது. தன்னுடைய வீடு மாதிரி எல்லார் வீட்லேயும் போவாங்க. அங்கங்கே கும்பலாக உட்காந்து பேசுவாங்க. நான் கேட்டது என்னென்னா பாரதம் பற்றி தான் நிறைய பேசுவாங்க. பாரதம், ராமாயணம், விக்ரமாதித்தன் கதை, இந்த பாரதம், ராமாயணம், இது போல் புண்ணியமான கதைகளை தான் பேசுவாங்க. எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா எல்லாமே பார்த்தா அப்படி தான் பேசுவாங்க. அப்போ நோய் நொடி கிடையாது. இப்போது எங்கள் குடும்பத்திலே நாங்கள் 5 பேர் பிறந்தோம். அதில் ஒரு பெண் இறந்துட்டாங்க. ஆனால் எல்லாமே ஆப்ரேஷன் கிடையாது, எல்லாமே சுகப்பிரசவம் தான். அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில், அதே மாதிரி எங்கள் சித்தப்பா வீட்லேயும் சரி, எல்லா வீட்லேயும் சரி, எல்லாமே வந்து ஆப்ரேஷன்லாம் கிடையாது, எல்லாமே நார்மல் டெலிவரி தான். அப்படி தான் எல்லாமே. இப்போ தான் நான் பார்க்குறேன் இதெல்லாம். 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே சுகப்பிரசவமாக எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, மனசில் உற்சாகம். இந்த சாப்பிட்டாங்கன்றதோட இப்போ தான் சொல்கிறேனே, சாப்பாடு கிடைக்கிறது பெரிய விஷயம். இந்த கூழ் களி அதுவே பெரிய சக்தி தான். களி எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க, திடகாத்திரமாக இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ஏன் நான் பழைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன்னா, பழைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தான் அந்த விசுவாசத்தில் நம்ம கடுகளவு கூட இன்றைக்கி இல்லையே. பகவானிடத்தில் ஒரு சின்ன சிரமம் வந்தால் கூட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை மூட்டை கட்டின்னு போகிறோமே, அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் மொழி எடுத்துகிட்டு வரோமே. ஏன் இன்றைக்கி லட்சக்கணக்கில் நம்ம எதனா ஒரு கொஞ்சம் சீரியஸாக ஆயிடுச்சுன்னா, உடம்பு சரின்னா உடனே நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனோன்னா 4 லட்சம் 10 லட்சம் கூட ஆயிடுது. ஆமாம், ஒருத்தர் உயிர் பழிக்கணுன்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு பெரிய இதுவாகிடுச்சுன்னா, ஒரு விஷயம் ஆச்சுன்னா ஒரு 5 லட்சம் 6 லட்சம், குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சத்துக்கு மேலே தான் ஆகுது. அவ்வளோ பணம் நம்ம அங்கே செலவு பண்ணுறோம். இது ஏன் அங்கே செலவு பண்ணுறோம்? தர்ம காரியங்களுக்காக, பாக தர்மத்துக்காக செலவு பண்ணாதனால தான். நாம் இதில் ஒரு இதில் ஒரு 100 ரூபா 1000 ரூபா செலவு பண்ணியிருந்தால் அந்த லட்சக்கணக்கில் அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம மொழியேற வேண்டிய அவசியமே இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய். ஆனால் நம்ம மொழியேறோம். எப்படியாவது பழிச்சா போதும், எப்படியாவது சரியானால் போதும், அதுக்காக நம்ம 8 லட்சம் வேணால் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அதுவும் கடன் வாங்கி, எங்கேயோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி, யார் காலையில் விழுந்து எப்படியோ பழிச்சா போதும். அப்போது எத்தனையோ பேர் சொத்தெல்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் கொடுமை. இதெல்லாம் சொத்தெல்லாம் விற்று, தன்னுடைய இருப்பிடத்தெல்லாம் விற்று அந்த உயிர் பழிச்சா போதுன்னு பணத்தை எடுத்து போய் இறக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். டேவிடுக்காகிறாங்க பணத்தை வச்சுக்கின்னு. எப்படியாவது பழிப்பாங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை ஏன் எங்கே போச்சு இதெல்லாம்? இதெல்லாம் 30-35 வருஷத்துக்கு 40 வருஷம் முன்னாடி இதெல்லாம் கிடையாது. அதுபோல் உயிருக்கு போராடுவாங்க. உடனே பார்த்தா ஏதாவது மருந்து கொடுப்பாங்க, எல்லாம் வேப்பிலை மந்திரிப்பாங்க, இல்லை லலிதா சஸ்நாமம் சொல்லுவாங்க, இல்லாட்டி ஏதாவது நாமத்தை ராமநாமத்தை சொல்லுவாங்க, சிவநாமத்தை சொல்லுவாங்க, மந்திரிப்பாங்க, உடனே சரியாக போயிடும். சிம்பிளாக ஒரு காப்பு கட்டுவாங்க, சின்னதாக ஒரு மந்திரிச்சு ஒரு தாயத்து மாதிரி கட்டுவாங்க, சரியாக போயிடும். உடனே அந்த ஜுரம் சரியாக போயிடும், அந்த வயிற்றுவலி சரியாக போயிடும். அந்த உயிருக்கு போராடுற அந்த அம்மைங்கன்னா மாரியம்மன் தாலாட்டு படிப்பாங்க. அந்த அம்மை போட்டுச்சுன்னா உடனே சரியாக போயிடும். உடனே வேப்பலில் படுக்க வச்சு எல்லாம் குளிர நல்லா தண்ணி வருதுன்னா சரியாக போயிடும். நல்லா சிம்பிளாக சரியாக போயிடும். இன்றைக்கி அதுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு தெரியுமா? அதுக்கு எவ்வளோ பணத்தை போடுறாங்க தெரியுமா? இது மாதிரி எல்லாத்துக்குமே இன்றைக்கி பார்த்தா நிறைய யூடியூப்பில் பார்த்தா இந்த உணவு சரியில்லை, அந்த உணவு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அப்போல்லாம் நான் உணவே இல்லையே. 40 வருஷத்துக்கு முன்னாடி உணவு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. இப்போ இந்த உணவில் உணவு கிடைச்சிட்ட பிறகு இப்போ இந்த உணவு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு 1008 சொல்கிறாங்க, 1008 குறை சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த உணவு சாப்பிடக்கூடாது, இந்த உணவு சாப்பிடக்கூடாது, அது பண்ணக்கூடாது. ஏன்பா உணவே கிடைக்கிறது பெரிய விஷயம், அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது. அன்றைக்கெலாம் மண்ணோட கலந்து சாப்பிடுவாங்க, மண்ணோட சாப்பிட்ருக்காங்க. அப்படிலாம் வேர்களெல்லாம் சாப்பிடும்போது வேர்கள் என்ன இருக்கும்? மண் இருக்கும். நாங்களாம் அப்படியே சாப்பிட்டுருக்கோம். அந்த வேர்கள் மண் அது ஊதுவோம். நாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது எங்களுக்கு தான் தெரியும். அப்படியே சாப்பிடுவோம், அந்த வேர்களையோட அந்த மண்ணோடு சாப்பிடுவோம். எத்தனையோ மண்ணோடு சாப்பிட்ருக்கோம். ஈச்சம்பழம்லாம் மண்ணில் விழுந்திருக்கோம், அப்படியே சாப்பிட்ருக்கோம். அது மாதிரிலாம் சாப்பிட்ருக்கோமே. எங்கெல்லாம் ஒன்றே ஆகலையே சின்ன வயசில். அப்போது ஏன் அதோட பகவான் மண்ணே வாரி மிருதபக்ஷன் லீலையில் மண்ணே வாரி சாப்பிட்றோம். அதனால் நான் உண்மையாக சொல்கிறேன். இன்றைக்கி என்னென்னா அதில் கிருமி இருக்குது, இதில் கிருமி இருக்குது, அந்த ஃபுட்டு தப்பு, இந்த ஃபுட்டு சரி, ஓகே, கரெக்ட் தான். இல்லை, செயற்கை உணவு இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டில் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ரோட்டில் இருக்க கடைகளில் சாப்பிடக்கூடாது. உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. நார்மலாக நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாவே நல்லது தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பானையிலையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பானையிலையும் சட்டிலையும் நம்ம சமைச்சு சாப்பிட்டாவே நோயே கிடையாது.
சொல்கிறாங்க 100% டயபெட்டிஸ் போகணுன்னா பானையில் சாப்பாடு வச்சு சாப்பிடுங்க. 100% டயபெட்டிஸ் வரக்கூடாதுன்னா பானையில் வெடித்த சாப்பாடை சாப்பிடணும். 100% அப்படின்னு ஒரு மகாத்மா சொல்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள், சட்டியில் தான் கீரை கடைவாங்க, சட்டியில் தான் குழம்பு வைப்பாங்க. அப்போ இயற்கை பாத்திரங்கள் தான் அதான். ஏன்னா பகவானே மண்கலயத்தில் தான் சாப்பிட்றானா. திருப்பதி எம்பெருமான் அவ்வளோ கோடிக்கணக்காக பணம் வந்து கொட்டுறது, ஆனால் அவர் சாப்பிட்றது தினமும் என்னென்னா மண்கலயத்தில் தான் அவருக்கு நைவேத்தியம் வைக்கிறாங்க, அவர் சாப்பிட்றாங்க. பகவான் தினமும் சாப்பிட்றது மண்கலயத்தில் தான் சாப்பிட்றாராம். அப்படியே திருப்பதி பெருமாள். அப்போ ஏன்னா பகவான் அந்த சன்னியாச தர்மத்தை நடத்தி காட்டுறார். சன்னியாசிகள் மட்டும் இல்லை, எல்லாருமே அன்றைக்கெலாம் வச்சுருந்து என்னென்னா பானை சட்டி இதுதான் கடாய் அதெல்லாம் பார்த்தா எல்லாமே வந்து என்னென்னா இயற்கை தான். நிறைய பேர் சொன்னால் தெரியுமா, அதாவது என்னென்னா அலுமினியம் பாத்திரத்தில் விஷத்தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இரும்பு பாத்திரம், சில்வர்லாம் நான் இரும்பு தானே. அப்புறமா அதெல்லாம் என்னென்னா அதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே பெரிய விஷயம் என்ன, பிளாஸ்டிக் பொருள் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் தெரியுமா. அப்போ இந்த பிளாஸ்டிக் இந்த பேப்பர் கப்புன்னு வருது ஒன்று, பேப்பர் கப்பு, அதில் வந்து என்னென்னா ஹீட்டாக சாப்பிட்றோம். அதில் உள்ள பிளாஸ்டிக்கு பார்த்தா உள்ள கழிவு போய் ரத்தத்தில் கலந்து போதான். அது ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஒரு யூடியூப்பில் பார்த்து காமிக்கிறாங்க, அது ரத்தத்தில் காமிக்கிறாங்க, இந்த ரத்தத்தில் இவ்வளோ பிளாஸ்டிக் கழிவு இதில் ரத்தத்தில் சேர்ந்து போயிருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் உடம்பு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பிளாஸ்டிக்கில் வாங்கி குடிக்கிறோமே, இந்த ரசனாலாம் பிளாஸ்டிக்கில் வருது வாங்கி சாப்பிட்றோம். அப்புறமா இந்த சின்ன 10 ரூபா பாட்டிலெலாம் பிளாஸ்டிக்கில் வருது, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். அப்போல்லாம் அதிலலாம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த பிளாஸ்டிக்லாம் எங்கே போகும்னா நம்ம ரத்தத்தில் போய் கலக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது நம்மளுக்கு பயமாக இருக்குது இல்லையா. ஏன்னா இயற்கையிலேருந்து நம்ம செயற்கைக்கு வந்துட்டோம். செயற்கைக்கு வந்த பிறகு இனிமேல் எல்லாமே பிளாஸ்டிக் தான். வாட்டர் பாட்டிலு பிளாஸ்டிக்கு, எல்லாமே பிளாஸ்டிக் இல்லாத பொருளே கிடையாது. எல்லாமே எது சாப்பிட்டாலும் பிளாஸ்டிக்கில் வச்சுன்னு சாப்பிட்றோம். அதுதான் பிளாஸ்டிக் பிளேட்டு, அவ்வளோதான். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மண் பாத்திரத்துக்கு போய் அப்புறமா சில்வர் பாத்திரம் வந்து அப்புறமா அலுமினியம் பாத்திரம் அது இதுன்னு போய் அதுலேயே விஷத்தன்மை இருக்குன்றாங்க. கடைசியில் பிளாஸ்டிக் வந்தாச்சு. பிளாஸ்டிக் பிளேட்டில் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ பேப்பர் பிளேட்டில் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் மைக்கா என்ன பண்ணுறது, எல்லாம் செயற்கை, இயற்கைன்றதே கிடையாது. மண்காலயத்தில் தான் அன்றைக்கி செய்வாங்க, எல்லாமே உணவெல்லாம் பரிமாறுவாங்க. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, சரி இதெல்லாம் இருக்கட்டும், இயற்கை தாண்டி வந்துட்டேன். இயற்கையாக இருக்கிறது ஈஸி, செயற்கையாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் நிறைய செலவு. நான் சொல்கிறேன், ஹாஸ்பிட்டல்லாம் போனால் ரொம்ப செலவு. ஆனால் சுலபமாக நம்ம ஒரு சாதாரண நம்ம இஞ்சி கஷாயம் குடித்தாலே, இஞ்சி மிளகு சீரகம் போட்டு ஒரு கஷாயம் குடித்தாலே நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனை திருத்தமா அதெல்லாம் சொல்கிறாங்க. இஞ்சி மிளகு சீரகம் அடைஞ்சி அது ஒரு கொதிக்க வச்சு அது குடித்தாவே தினமும் அவ்வளோ உடம்பு பிரச்சனை தீர்த்துன்றாங்க. கேஸ் ப்ராப்ளம்லாம் போனால் பெருங்காயத்தை வந்து பல்ல படாமல் பெருங்காயத்தை சாப்பிடணுன்றாங்க. பூண்டு நிறைய சாப்பிடணுன்றாங்க, கேஸ் ப்ராப்ளம்லாம் சரியாயிடுன்றாங்க. யார் செய்கிறாங்க இன்றைக்கி? ஆனால் பணத்தை வேணால் நான் கேஸ் ப்ராப்ளம், உடம்பு இடுப்பு பிடிக்குது, என்னால் நடக்க முடியல, அது வாய் கோளாறு அப்படின்னா உடனே நான் ஹாஸ்பிட்டலில் வேணால் செலவு பண்ணுறேன். ஆனால் இந்த சின்ன வைத்தியெல்லாம் நான் பண்ணிக்க முடியாது. வீட்டில் பூண்டு நிறைய சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம் தீருன்றாங்க. அதே சமயத்தில் பெருங்காயம் ஒரு கட்டி, சின்ன கட்டி பெருங்காயம் வந்து நாம் சாப்பிட்டா, எனக்கு பெரியவங்க சொன்னது, வாழைப்பழத்தில் வச்சு பல்ல மட்டும் படாமல் அந்த பெருங்காயத்தை நல்லா குழன்னு நல்லா கொஞ்சம் ஊற வச்சு நல்லா மெதன்னு ஆன பிறகு அப்புறமா பல்ல படாமல் ஒரு வாழைப்பழத்தில் வச்சு டக்குன்னு முழுங்கிட்டோம்னா அது உள்ளே போய் கேஸ் ப்ராப்ளம்லாம் தீர்க்குதுன்னு சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு எனக்கு சொன்னதுனால நான் சொல்கிறேன். எனக்கு பெருசாக தெரியாது வைத்தியத்தை பற்றிலாம். சொல்லுவாங்க இதெல்லாம் இப்படி செய்தால் கேஸ் ப்ராப்ளம் தீரும். பூண்டு நிறைய சாப்பிட்டோம், பூண்டு ஒரு கைப்படி பூண்டை நல்லா வதக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டு அந்த பூண்டை சாப்பிட்டா கேஸ்லாம் ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்குது நம்மளுக்கு. மிளகு வந்து 2 மிளகாவது தினமும் சேர்த்துக்கணும், அது ஆயுசை நீடிக்க செய்யும். மிளகு அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. மிளகு சீரகம் இதெல்லாம் சும்மா குழம்புல யூஸ் பண்ணுற போல் தான் நம்ம நினைக்கிறோம். கிடையாது இதெல்லாம். அதான் உணவே மருந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மருந்தாயிடும். அது மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற உணவுகள், நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த மிளகு சீரகம்
புளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. எதுலேயுமே புளியை மட்டும் ரொம்ப சேர்க்காதீங்க. புளி வந்து ரத்தத்தை சுருக்கக்கூடியதுன்றாங்க. புளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேனே, அவ்வளோதான். அப்படி சாப்பிட்டா பெரிய வெங்காயத்தை விட குட்டி வெங்காயம், சின்ன வெங்காயம் சாப்பிட்லான்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நல்லதுன்றாங்க. சரி, ஏதோ ஒன்று நம்ம கிடைச்சதை சாப்பிடுவோம். ரொம்ப பெருசாக ஓஹோன்னு சாப்பிடணும். நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்புலாம் சாப்பிட்டா தான் உடம்பு வலுவுங்கள. நம்ம சாதாரண இந்த உணவுகளை சாப்பிட்டாவே ஃபஸ்ட்டு சாப்பாடை ரொம்ப குறைச்சாலே நல்லது. உண்டி சொரிக்கணும் உபாயம் பலவில்லை. ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி. நோய் அதிகமாகும் அப்படின்றாங்க. ரோகினா நோயாளி அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு சாப்பாடு கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ நல்லதுன்றாங்க. தண்ணி நிறைய குடிக்கணும், இதெல்லாம் சொல்கிறாங்க. எதுக்கு? சரி, இப்போ நம்ம அப்படியே விஷயத்த சொல்லிட்டோம். அப்படியே நம்ம யாரால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். வாரத்தில் 2 நாள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா தலை குளிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லா ஆரோக்கியம், அதுவும் சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரில, அவ்வளோதான். அவங்க மொத்தம் மலத்தை மட்டும், அது காலை கடன் சொல்கிறாங்க. அது கடன், அது கழிச்சிடணும். காலை கடன் கழிச்சிடணும். மலத்தை மட்டும் சேர்க்கக்கூடாது. அது மலச்சிக்கலுக்கு போகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படியாவது மலத்தை மட்டும் கழிச்சிடணும். மலத்தை கழிச்சிட்டாவே உடம்பு அழுக்காக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அப்போ அந்த கேஸ்லாம் அவ்வளோ கேஸ்லாம் ஃபார்ம் ஆகாது, ரொம்ப ஃபார்ம் ஆகாது. நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும். இதை விட இப்போ நான் சொல்கிற இந்த உபாயங்களை விட பெரிய உபாயம் என்னென்னா, நாமாவை வாயை திறந்து நல்லா கத்தி உரக்க ராம 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 ராமன் நாமா சொன்னாவே எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒன்றுத்துக்கு இதில் பண்ணால் அப்புறம் கேஸ் ப்ராப்ளத்துக்கு, இந்த ப்ராப்ளத்துக்கு, வயிற்று வலிக்கு, அப்படி இப்படின்னு சொன்னேன் இல்லையா. எல்லாத்துக்கும் ப்ராப்ளத்தை விட ஒரே ப்ராப்ளம்னா ராம நாமத்தை நல்லா உயரக்க கர்ஜிச்சு நாம நிறைய சொன்னோம்னா, அகண்ட நாமா வச்சு நாம கீர்த்தனை நல்லா பாடினோம்னா எந்த ப்ராப்ளம் வராது. ஆமாம், நாமத்துக்கு எல்லா சக்தியும் உண்டு. நாமத்தில் தெய்வீக சக்தி, ஆன்மீக சக்தி நமக்குள்ள, ராம உணர்வு தூண்டப்படும் நமக்குள்ள. தெய்வீக சக்தி, ஆன்மீக சக்தி உயிர் பயிற்சின்னு சொன்னால் தேகத்தில் மேலே உள்ள அபிமானமானது குறைஞ்சிடும். தேகத்து மேலே உள்ள அபிமானம் அதிகமாக இருக்கிறதுனால தானே ஒரு சின்ன கைவலி கால்வலினா கூட ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு ஓடுறோம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம் ஒரே ஓட்டம், பயந்துக்குன்னு என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ பயந்து பயத்தினாலே போயிடுறான் மனுஷன். அதெல்லாம் உதாசீனப்படுத்துறீங்க. தேவையே எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் பகவான் பார்த்துக்குறான். பகவான் நாம சொல்கிறோம், பகவானுடைய கீர்த்தனை பண்ணுறோம், அவ்வளோதான். பகவான் பார்த்துப்பான். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க, திட நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதனால் ரொம்ப, அதுக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அவர் கொஞ்சம் சீரியஸாக ஒரு மாதிரி இருந்தது தெரிஞ்சால் நம்மளுக்கு கண்டிப்பாக பயமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். பயப்படாத திருட நம்பிக்கை பகவானத்தில் இருக்கிறவன் தொழிற்சாட்சி பகவான் நாம சொல்லுவான், கையை தட்டி நாம சங்கீர்த்தனம் பண்ணுவான். அடுத்த நிமிஷம் நாம சங்கீர்த்தனம் முடியும் போது நோய் பறந்தே போயிடும், நோய் போயிடும், இருக்க இடம் தெரியாது. அதில் அடுத்த நிமிஷம் பார்த்தா நல்லா உற்சாகமாக துள்ளி குதிச்சும் போவான் வீட்டுக்கு. வரும்போது நோயாலே வந்தான், போகும்போது என்னென்னா நல்லா ஆரோக்கியமான போகிறான், நல்லா திடகாத்திரமாக போகிறான், தெம்பாக போகிறான், உற்சாகமாக போகிறான், புத்துணர்ச்சியாக போகிறான். ஏன்னா அந்த நாம சங்கீர்த்தனம் அப்படி பண்ணிவிடுமா. நாமாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் தேகத்தை எந்தளவுக்கு லட்சியப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு தேகம் துள்ளும். இதெல்லாம் மகான்கள் சொன்ன வார்த்தைங்க, நான் சொன்னதில்லை. அதனால் தேகத்தை எந்தளவுக்கு உதாசீனப்படுத்துகிறோம், அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கிடக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அது நோய் வருது, அது வருது, கைவலி கால் வருது, ஆமாம் இப்போ இந்த கைவலி இதுன்னுவேன், அப்போ அது சரி பண்ணால் உடனே தலைவலிக்குதுன்னுவேன், அப்புறம் உடனே சொன்னா மூச்சு பிடிக்குதுன்னுவேன், டக்குன்னு என்ன மாறு வலிக்குதுன்னுவேன், அப்புறம் பார்த்தா அப்போ படுக்கையில் படுக்க வச்சிடும் சுத்தமாக. ஏன்னா உன் மன பலவீனம் தான் படுக்க வச்சுது, வேறு எதுவும் இல்லை. உன் தேக ஆரோக்கியம் படுக்க வைக்கல, உன் தேக ஆரோக்கிய குறைவு வந்து படுக்க வைக்கல, உன் மன பலவீனம் பயந்த பற்றியா, அது பயந்த மாதிரி நடக்குது, அவள் தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி ஆகிடுமோ இதாகிடுமோ, ஐயோ நம்ம அதுதான் கடைசி காலத்தில் வந்துட்டோமோ, நம்மளுக்கு உயிர் போயிடுமோ, நம்ம பயமாக இருக்குது, இது கொண்டு போய் முத்தி போயிடுமோ, இந்த நோய் முத்தி போயிடுமோ, நம்ம சரியாக கவனிக்கலையோ அப்படி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உடம்பை எந்தளவுக்கு லட்சியப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு உடம்புல நோயை நம்மளை நிறைய பாதிக்க செய்யும், நிறைய பயமுறுத்தினே இருக்கும். எந்தளவுக்கு உதாசீனப்படுத்துகிறோமோ அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கிடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா 2 நாள் பார்த்தா அப்படி ஒரு நோய் இருந்துதான்றதே உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. அது போயிட்ட பிறகு நீ ஞாபகப்படுத்தினா தான் உங்களுக்கு ஞாபகமே வரும். ஆமாம், நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டேன், மூச்சு பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன், இடுப்பு பிடிச்சிச்சு, அந்த கேஸ் ப்ராப்ளம், டக்குன்னு எழுந்து முடியல, உட்கார முடியல, அப்படியே மூச்சு பிடிக்குது, அப்படியே இடுப்பு பிடிக்குது, மார்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சதை பிடிச்சிச்சு, என்னை போட்டு வாட்டி எடுத்துது கேஸ் ப்ராப்ளம். இப்போ எங்கே போச்சு தெரியலையே. நாம சொன்னல,
ராமநாமா சொன்னதில் அது சரியாக போயிடுச்சு. அவ்வளோதான். சாப்பாட்டை குறைச்சிக்கும். நிறைய சாப்பிட்டா கேஸ் ஃபார்ம் ஆகும். சாப்பாடை குறைச்சிக்கிட்டு நிறைய சாப்பிட்றது குறைச்சிட்டு நிறைய நாமா சொல்லு, அவ்வளோதான். அப்போது டயட்டு ஃபாலோ பண்ணால் டயட் இல்லை, அப்படி தான் இருக்கணும். தேவைக்கு தாங்க சாப்பிட்ணும், பசிக்கு தாங்க. சும்மா கண்ட நேரத்தில் எப்பப்பெல்லாம் தோந்தோம், எப்போல்லாம் ஏதாவது சாப்பிடணும், நாக்கு நம்சலத்துனே இந்த நாக்கு ருச்சிக்கு என்ன பண்ணால் ஏதாவது சாப்பிடணும் ஆளாக பறக்கலாம் பார் பேய் மாதிரி. அது முதல் கட் பண்ணணும். அந்த நாக்கு ருச்சியை கட் பண்ணணும். அது கட் பண்ணாவே நோய் கிடையாது. இப்போ கொஞ்சம் சாப்பிடலாமா, பசி எடுத்தால் சாப்பிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் எதுக்கு சும்மா நொறுக்கு தண்ணி அது சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணும், அது சாப்பிடணும், அது ஏதாவது வாயில் வயிற்றில் போட்டுன்னே இருக்கணும். என்ன வயிறா இல்லாட்டி செப்டி டேங்கா இல்லை குடோனா அது போட்டு அடைக்கிறதுக்கு, அப்பாட்டுக்கு ஃபுல்லாக வர்றதுக்கு. எல்லாம் மிஷின் எவ்வளோ வேலை செய்யும் உள்ள, எல்லாம் ஒரு அளவு தானே. அதனால் எல்லாமே லிமிட்டாக இருக்கணும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த தேகத்தை பற்றி தேக தர்மத்தை பாகவத தர்மத்தை ஸ்மரணை பண்ணணும். தேக தர்மத்தை பாகவத தர்மத்தை ஸ்மர அப்படின்வாங்க. பாகவத தர்மத்தை நினைக்கணுமா, தேக தர்மத்தை மறக்கணுமா. அப்போது பகவத்கீதையில் பகவான் ஆன்மாவை பற்றி அப்படி சொல்கிறாரு. அந்த ஆன்ம நிலை என்றைக்கு தான் வரப்போகிறோம், நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ ராமநாமா சொல்லும்போது ப்ராக்டிக்கலாக நீ ஆன்மாவில் தான் இருக்கிற, ஆன்ம நிலையிலிருந்து தான் நீ நாமா சொல்கிற. தேக தர்மத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. இனிமேல் தேகத்தை பற்றி கவலைப்படவே கூடாது. ஆனால் சாப்பாட்டு முறை எப்படி இருக்குன்னா, சாத்விகமான சாப்பாடாக இருக்கணும். நிறைய உப்பு புளி காரம்லாம் ரொம்ப எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். ருச்சி இருக்குதோ இல்லையோ, பசிக்காக சாப்பிட்றோம், கொஞ்சம் சாப்பிட, அதுவும் கொஞ்சமாக, அவ்வளோதான் எடுத்துக்கணுமா. அதுவும் சுவையுள்ள உணவாக, பசையுள்ள உணவாக, ரொம்ப காரம் உப்பு புளி இல்லாமல் இருந்தால் ரஜகுணம் மேலவங்க, அதை சத்துவ குணம் மேலவங்க. பசையுள்ள உணவாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பகவத்கீதையில் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா. அதே சமயத்தில் பாத்திரங்கள்லாம் பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். அந்த பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொன்னல, சட்டியில் பானையில் சாப்பிட்டாவே நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியம். என்னடா அது இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். சட்டியில் பானையில் சாப்பிடும்போதே நல்லா இருக்கலாம். நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது எச்சத்தட்டில் சாப்பிடாமல் வாழை இலையில் சாப்பிட்டா நல்லது தான். வாழை இலை ரொம்ப ஒன்றும் ₹1,00,000 கிடையாது. ₹1,00,000 கொடுத்து வாழை இலை போதும். ₹5 கொடுத்தா 5 வாழை இலை கொடுக்குறாங்க. அழகாக உட்காந்து வச்சு வீட்டில் வச்சுன்னு ஒரு நாளைக்கு ₹5 ஒரு வாழை இலை வாங்கிட்டு வாழை இலையில் சாப்பிட்லாம். சுத்தமாக பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அருமையாக சாப்பிட்லாம். ஜனார்த்தன பிரீத்தியார்த்தம்னு சொல்லிட்டு சாப்பிட வேண்டாம். எங்கேயாவது வெளியில் போயிட்டோம்னா சரி டக்குன்னு ஏதாவது பொருள் சாப்பிட வேண்டியது தான். அதுவும் பால் பொருட்கள், தயிர் பொருட்கள் சாப்பிட்லாம் வெளியில். வேறு எந்த பொருளும் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அப்படி சாப்பிட்றது இருந்தால் ஸ்ரீவிஷ்ணுன்னு சொல்லிட்டு 3 தடவை பகவத் கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டு சாப்பிட வேண்டியது தான். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. வெளியில் பசி, அதாவது தயிர் சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னா கூட ஸ்ரீவிஷ்ணுன்னு சொல்லிட்டு பகவான் நாமத்தை சொல்லி பகவத் கிருஷ்ணார்பணம் பண்ணிட்டு சாப்பிட்லாம். வேறு என்ன பண்ணுறது. அதனால் பால் பொருட்கள், தயிர் பால் அதுபோல் விஷயம் வெளியில் இருந்தால் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பொருள்கள்லாம் வெளியில் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். சரி, இதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு என்னன்னா நாம நிறைய சொல்கிறது. முதல்ல உடலை பற்றி உதாசனப்படுத்துறது. பகவான் மேலே நம்பிக்கை வச்சுன்னு எந்த கஷ்டம் என்ன இருந்தாலும் சரி, இருந்தாலும் பகவான் பார்த்துக்கிறான். பகவான் பாரத்தை போட்டு நம்ம பாட்டுக்கு பாகவத தர்மத்தில் தீவிரமாக ஈடுபடணும், அவ்வளோதான். இதை பார்த்து கவலைப்படவே கூடாது. தேகத்தை பாராட்ட ஆரம்பித்தோம், தேகத்தில் உள்ள நோய்களை பாராட்ட ஆரம்பிச்சிட்டோம். அது எண்டே கிடையாது. அது எல்லையே கிடையாது. பாட்டுக்கு போயின்னு நம்மளை ஏமாற்றினே இருக்கோம். நாம் வாழ்நாள் போல ஏமாந்தினே இருக்க வேண்டியது தான். மாத்திரையும் கையுமா அழிஞ்சுனே இருக்க வேண்டியது தான், அவ்வளோதான். அதில் தான் நிறைய பேர் பலவீனமாயிடுறாங்க உலகத்தில் பார்த்தா. தேக தர்மத்தை மறணும், போடணும். நம்ம இதில் கவனம் செலுத்தணும்னா அதுவே நம்மளுக்கு மண்டையில் குடஞ்சினே இருக்கும். ஐயோ இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா, இது வந்துடுச்சு, மூச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கு, டக்குன்னு இதுவாகுது, இடுப்பு வலி வருது, தலைவலி வருது, ஒருவேளை அந்த ப்ராப்ளமாக இருக்கும், மைண்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், மூளையில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், தலையில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணணுமோ. இதெல்லாம் எவ்வளோ குழப்பத்தில் உண்டாக்கிடும் தெரியுமா. ஐயோ நம்மளுக்கு இப்படி வந்துடுச்சு,
அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு இந்த பயம் இருக்குது பார்த்தியா, அது பயமே அவனுக்கு கொண்டுடும். ஒன்றுமே இல்லை, உயிரே போகிற நிலையில் இருந்தால் கூட பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு வந்து கொரோனா வந்தது. கொரோனா வந்ததுன்னா கொரோனா வந்து ஒரு நாள் கூட கிடையாது, 2 நாள் கூட கொரோனா கிடையாது, சாதாரண ஃபீவர் தான். ஆனால் கொரோனா எதோ சொல்லிட்டாங்க, ஏதோ சரி ஓகே வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. ஆனால் நான் பயந்ததை விட எங்கள் வீட்டில் பயந்தாங்க, எங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் பயந்தாங்க. கொரோனா வந்துடுச்சு, இவனுக்கு கொரோனா வந்துடுச்சு. நம்மளுக்கு எதுக்கு பயந்தாங்க? எனக்கு கொரோனா வந்துடுச்சுன்னு எனக்கு எதாவது ஆகிடுவோம் பயப்படல. அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தொத்திக்குமோன்னு பயப்படுறாங்க. இவனுக்கு கொரோனா வந்துச்சு, இவன் எப்படி வீட்டில் வச்சுக்கிறது? அதுக்கு பயந்தாங்க. அதுக்கு பயந்து என்ன பண்ணாங்க, யாருன்னா நான் மெத்திமலையில் அடியனுக்கு ஒரு ரூம் இருக்குது, அங்கே தான் பாகவத ராமாயணம் படிக்கிறது. அந்த மெத்திமலை விட்டு வெளியே வந்தால் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயமுறுத்துறாங்க. சரி ஓகே, 13 நாள் 14 நாள் அழகாக ரூம்லேயே இருந்துட்டேன். ரொம்ப நல்லதாக போச்சு. வீட்டில் டிவி இருக்குது, அதெல்லாம் டிவி பார்த்துக்கிட்டு உடனே பார்த்தேன். ஃபோன் இருக்குது, அதுதான் அழகாக பாகவத புஸ்தகம் இருக்குது. நல்லா இங்கேயே மாடியிலே குளிச்சுட்டு அழகாக உட்காந்து பாகவதம் படி. நம்மளுக்கு சாப்பாடெல்லாம் கரெக்டாக வந்துடும். ரசம், அந்த மிளகு, அந்த அதுக்கு தான் அந்த கொரோனாக்கான மருந்து மாத்திரை வந்து நான் வந்து என்னென்னா மருந்து மாத்திரைலாம் நான் எடுத்துக்கல. நான் தனியாக என்ன பண்ணேன், நாட்டு வைத்திய மருந்து தான் எடுத்துக்கினேன். இந்த இவங்க கொடுத்த மாத்திரைலாம் நான் எடுத்துக்கல. நாட்டு வைத்திய மருந்தே எனக்கு சரியாக போச்சு. எனக்கு இருந்தாலும் இவங்க திருப்திக்காக அந்த நாட்டு வைத்திய மருந்து மட்டும் எடுத்துக்கினேன், சாப்பிட்டேன். அழகாக என்ன பண்ணேன், உட்காந்து அழகாக கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறது, ஏதாவது டிடி சேனல் சங்கராட்டி எதனா கிடைச்சி என்ன பார்க்கணுமோ தோணு பார்த்துட்டு அழகாக மேலேயே உட்காந்துட்டு பாகவதம் படிக்கிறது, ராமாயணம் படிக்கிறது. நம்ம ரொம்ப நல்ல ரெஸ்ட்டு. வெளியே எங்கேயும் போவதில்லை பாரு, அவ்வளோதான். எல்லாம் கீழே சேர்த்துருவாங்க, எல்லாம் வெளியே எடுத்து வச்சுடுவாங்க. நம்மளை கீழே நம்மளை யாரும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா கொரோனா வந்துடுச்சு இல்லையா, அதனால் பயந்தாங்க. அதை விட அதிசயம் என்னென்னா, அங்கே வந்து அடியனுடைய வீட்டு மாடி மேலே நான் இருக்கேன். மாடி மேலே இருக்கும்போது அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தா மெட்ரோ வாட்டர் பிடிக்கிறாங்க. மெட்ரோ வாட்டர் பிடிக்கிறாங்க. சரி, நம்ம மாடி மேலேருந்து எட்டி பார்த்தோம் பாருங்க. ஐயோ அவர் பார்க்குறாரு. அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் பார்த்தா அந்த மெட்ரோ வாட்டர் பிடிக்கிற லேடிஸ்லாம் அவர் பார்க்குறதுனாலே பரவிடும் அது கொரோனா நோய். எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பாருங்களேன், எவ்வளோ ஒரு அறியாமை. இன்றைக்கி மட்டும் நான் கொரோனா நோய், இன்றைக்கி கொரோனா கிடையாதா? இன்றைக்கி யாரும் மாஸ்க் போட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, எல்லாம் நல்லா ஃப்ரீயாக தான். இன்றைக்கி கொரோனா இருக்குது. இந்த தான் இருக்குது நியூஸு. அதாவது பயந்தாங்க காரணம், பயந்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் எவ்வளோ பேர் போனாங்கன்னு அது வேறு விஷயம். பயத்தினாலே போகிறவங்க நிறைய பேர், அது வேறு விஷயம். ஆனால் மாடி மேலேருந்து நான் எட்டி பார்த்து பாருங்கள். எட்டி பார்த்ததுக்கு அங்கே தூரத்தில் எப்படியும் வந்து ஒரு 100 ஃபீட்டு 200 ஃபீட் இருக்கும். அவங்க தூரத்தில் இருக்காங்க. அவங்க ஏறி அவர் பார்க்குறாரு. நான் பார்த்தா அந்த பார்த்த கண்ணிலே வந்து கொரோனா வந்து தொட்டிக்குமா? யோசிச்சு பாருங்கள். அப்படிலாம் பயந்தாங்க லேடிஸ்லாம். ஐயோ அவர் பார்க்குறாரு. பார்த்தேன் கொரோனா வந்து ஒட்டிக்குமா? சும்மா சரி நான் வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கூடாதுன்னு சொல்லி வந்து மேலே வந்து மாடிலேருந்து எட்டி பார்த்தா உடனே அந்த ரோட்டில் இருக்கவங்களாம் பார்த்து அவர் பார்க்குறாரு. என்ன அப்படி ஒதுக்குறது? கொரோனா நோய் வந்துடுச்சுன்னா அப்புறம் பார்த்தா பக்கத்தில் இருக்கவங்களாம் கொரோனா நோய் யாரும் அவங்களாம் வந்து என்னென்னா மறைச்சிட்டாங்க. நிறைய பேர் சொல்லலை. நான் வந்து என்னென்னா நானே போய் செக் பண்ணினேன் எதுக்கு. கடைசியில் நானே தான் என் வாயால் வளரிட்டேன் கொரோனா நோய் இருக்குதுன்னு. அதுனா நான் ஏன்னா ரிசல்ட் அப்படி வந்தது. அப்புறம் பார்த்தா எனக்கு கொரோனா நோயினுடைய சிம்டம்ஸே கிடையாது. சுத்தமாக கொரோனா நோய் சிம்டம்ஸே கிடையாது. நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இவங்க ஒத்துக்க மாட்டாங்களே, மக்கள் ஒத்துக்க மாட்டாங்களே. கெட்டதுன்னு நம்போம். நான் கொரோனா நோய் இருக்குதுன்னு சொன்னேன், அதை நம்பினாங்க. கொரோனா நோய் இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க. சரி ஓகே, அப்போ நம்ம கடைக்கு போக முடியல, அங்கே போக முடியல. நான் வந்தாவே உடனே ஒதுங்கி போகிறாங்க, அங்கே வர்றாங்க, இங்கே வர்றாங்க. இதுதான் சொல்கிறேன். எனக்கு சிரிப்பாக தான் இருந்தது உண்மையிலே. எனக்கு ஒதுக்குறாங்களேன்னு எனக்கு கவலை இல்லை. நினச்சி பார்த்தேன், இதுதான் உலகம். இப்படிப்பட்ட பயந்த ஜனங்களை வச்சுன்னு இவங்கெல்லாம் பக்தியில் இவங்களெல்லாம் வர வைக்கிறது சொல்லும் பார்க்கலாம். இப்படி பயப்படுறாங்களே. அப்போ தேக தர்மத்தில் எவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்களே. தேக தர்மத்தில் என்ன ஆகிடும்? உயிர் போயிடுமா? போகாது. பகவான் நம்மளுக்கு என்றைக்கு தலையில் எழுதி வச்சுருக்கானோ அன்றைக்கி தான் போகும் உயிர். இந்த கொரோனானாலாம் உயிர் போகாது. நல்லா புரிஞ்சுங்க. யாரோ சொல்கிறாங்க பயமுறுத்தின்னு, மற்றவங்களை இது பண்ணின்னு, மற்றவங்கள பயமுறுத்தி தானும் பயந்துக்கின்னு. ஏன் இது மாதிரி தேவையில்லாத பொருளை கிளப்பிட்டு
அப்போ நான் எனக்கு கொரோனாவே கிடையாது சுத்தமாக போனேன். எனக்கு என்னென்னா என்னை வந்து மாடி மேலே வச்சுக்கிட்டோன்னா பக்கத்துலலாம் தெரியாமல் நிறைய பேருக்கு கொரோனா இருக்கு இல்லையா, அந்த கொரோனா நோயிலேருந்து என்னை பாதுகாத்தாங்க. நியாயமாக சொல்ல போனால் உண்மையிலே நான் வெளியே போகும்போது தானே எனக்கு பாதுகாப்பு. கொரோனா இல்லைன்னா கூட வெளியே போயிருந்தால் ஒட்டின்னு ஏதாவது ஒரு வேளை எனக்கு தொத்தின்னு இருந்தால் கூட தொத்தின்னு இருந்திருக்கும். அதுலேருந்து என்னை பாதுகாத்தாங்க. ஒரு விதத்தில் சொல்ல போனால் 15 நாள் எனக்கு பாதுகாப்பு இருந்தது. அப்புறமா நான் வெளியே போகும்போது நான் மாஸ்க் போட்டுன்னு வெளியே தான் போனோம், எல்லாம் பண்ணோம். ஏன் சொல்கிறேன்னா, நான் பயப்படல. கொரோனா நோய் எனக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு நான் பயப்படல. ஏன்னா எனக்கு கொரோனா நோய் கிடையாது. அது சும்மா ஒரு நாள் லைட்டாக சிம்டம் காமிச்சிது. சின்ன ஜுரம், அந்த உடம்பு கொஞ்சம் தடன்னு உதற மாதிரி இருந்தது, அவ்வளோதான். அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியா சரியாக போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க கொடுத்த இது இருக்குது பாருங்கள், பில்டப்பு ஆடு எங்கப்பா, அதில் தான் நான் பயந்துட்டேன். ஒருவேளை நம்மளுக்கு கொரோனா தான் வந்துட்டு, கொரோனா நோய் இல்லாதவனுக்கு கொரோனா நோய் வந்துடுச்சுன்ற பயம் எனக்குள்ளே உண்டாக்கிட்டாங்க. அந்தளவுக்கு பயம். ஒருவேளை இருக்குமோ நம்மளுக்கு கொரோனா நோய், ஒருவேளை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒருவேளை சொல்கிறதெல்லாம் எனக்கே என் மேலே டவுட் ஆகி போச்சு. அதான் என்னென்னா, நான் இருக்கணும் அப்படின்னு அண்ணா சொல்லுவார். நான் இருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சால் போதாது, எனக்கு தெரியாதா, நான் உன்னத்தவங்களுக்கு போய் கேட்கணுமா நான் இருக்கிறேன்னா இல்லையான்றது. அது மாதிரி ஆகி போச்சு எனக்கு. அதாவது என்னென்னா, நம்மளுக்கு கொரோனா நோய் வந்துடுச்சு, ஒருவேளை இவங்க சொல்கிறதுலாம் பார்த்தா ஒருவேளை கொரோனா நோய் எனக்கு இருக்குமோ அப்படின்ற பயம் எனக்கு வந்துடுச்சு. எனக்கு செக் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு கொரோனா நோய் அது இருந்தது, அப்புறம் பார்த்தா இல்லைன்றது கார்பரேஷனில் எனக்கு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கொரோனா நோய் கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் செக் பண்ணேன், கொரோனா நோய் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அது வந்து சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க. ஆனால் என்ன பண்ண, கொரோனா நோய் பயப்படுறாங்க. அதான் சொல்கிறேன், இவங்களாம் சொல்கிறத பார்த்தே ஒரு வேளை நம்மளுக்கு கொரோனா இருக்குமோன்னு பயம் கூட எனக்கு வந்துடுச்சு. ஆனால் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன், எனக்கு பயம் கிடையாது சுத்தமாக. நானும் உயிருக்கே பயப்பட மாட்டேன். இதுதான் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு நாள் வந்து மாரெலாம் பிடிச்சிக்கின்னு அப்படியே உடம்புலாம் உதறல் எடுத்து ஆட ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சீரியஸாக ஆகிட்டேன். அந்த சமயத்தில் செவத்தை தடைன்னு போனேன். என்னால் நிற்க முடியல. தடவை உதறது மயக்கட்சி வர மாதிரி ஆகிப்போச்சு. உடம்புல ரத்தம் இல்லை. அது அப்படியே ரத்தம்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. எனக்கு கையை வெட்டினா கூட ரத்தம் வர்றதுக்கு 2 நிமிஷம் ஆகும். அது மாதிரி உடம்புல ரத்தமே இல்லாமல் போச்சு. அது மாதிரி சூழ்நிலையிலேயே நான் பயப்படல. அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். அடுத்த நிமிஷத்தில் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா ஃபுட் சாப்பிடுப்பா, நல்லா ஃப்ரூட்ஸு நல்லா சாப்பிடுப்பா, நிறைய ரத்தம் இல்லைப்பா உடம்புல, நல்லா பேரிச்சை பழம் அது இது சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சரி, அடுத்த நிமிஷம் வந்தேன். நல்லா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா அந்த மயக்கம், அந்த சோம்பல், அந்த செவுத்து தடையணும் போகிறது, இதெல்லாம் கிடையாது. ஏன்னா விழுந்துடுவேன் கீழே, வெளியில் போய் நடக்க முடியாது, அந்தளவுக்கு பலவீனமாயிட்டேன். அப்போ கூட நம்மளுக்கு யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல. உறவினர்கள் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணல. உண்மையை சொல்கிறேன், உறவினர்கள் யாரும் ஹெல்ப் பண்ணல. பகவான் தான் ஹெல்ப் பண்ணோம். நான் என்ன பண்ணேன், என்ன இது நம்ம ஏன் இப்படி மயக்கச்சி விழுறோம் அடிக்கடி. அவங்க பார்த்தா என்னென்னா, சரி பிளட் ஒரு வேளை பிபி இருக்குமோ சுகர் இருக்குமோ அதை போய் செக் பண்ணலான்ட்டு போய் இந்த என்ஆர்வி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அங்கே போய் சரி எதுக்கும் செக் பண்ண சொன்னாங்களே. சரி, நான் எனக்காக இல்லை, சரி சும்மா செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு செக் ஒரு வேளை பிபி இருக்குமோ சுகர் இருக்கும் செக் பண்ண பார்த்தா ஒன்றுமே கிடையாது, எல்லாம் நார்மலாக இருக்குது. பிபியும் கிடையாது, சுகரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்புறம் வேறு என்ன இருக்கும். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். என்னென்ன உடம்புல ரத்தமே இல்லையா, என்னையா உடம்பு வச்சுருக்கேன், உடம்புல ரத்தமே இல்லை, நல்லா சாப்பிடல, நீ சரியாக சாப்பிட்றதில்ல. சரி, ஓகே. வந்து அப்புறம் நல்லா ஃபுட்டு சாப்பிட்டேன். அவன் சொல்கிற மாதிரி ஜூஸ்லாம் குடித்தேன். நல்லா பீட்ரூட்லாம் நிறைய சாப்பிட்ணும், ரத்த விருத்திக்கு நல்லா பீட்ரூட் சாப்பிட்ணுன்னாங்க, பேரிச்சம்பழம் சாப்பிட்ணுன்னாங்க, அது இது நல்லா சாப்பிட்ணும், அயன் சத்துலாம் சாப்பிட்ணும், முருங்கைக்கீரைலாம் நல்லா சாப்பிட சொன்னாங்க. சரி, அப்புறமா நல்லா சாப்பிட்டேன். அப்புறமா நார்மலாக வந்துடுச்சு உடம்பு. இன்றைக்கி நல்லா இருக்கேன் இன்றைக்கி. அது மாதிரி ஒரு டைமில் அன்றைக்கி எனக்கு உறவினர்கள்லாம் என்னென்னா நம்மக்கிட்ட வரத்துக்கு பயந்தாங்க, வரமாட்டேன்ட்டாங்க. சொல்கிறேன், இப்போ கொரோனா டைம்லையா இது மாதிரி உடம்பு சரியில்லாத ரத்தம், அதாவது என்னென்னா உடம்பு ரத்தம் இல்லாமல் போந்தாலும் தடுத்தாலும் உதறிருந்தாலும் அப்போ வந்து உயிருக்கு ஆபத்து நேரில் வந்துடுச்சா, அப்போவே நான் பயப்படல. அப்படி இருக்கும்போது அப்போ நம்மளுக்கு யாரும் உதவல. நானே தான் எப்படியோ மல்லமாக ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரி பண்ணி வந்தேன். என்னென்னா உணவு நல்லா சாப்பிட்டோன்னே அப்புறமா சரியாக போச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எதுக்காக சொல்ல வரேன்னா, உயிர் போகிற விஷயத்துக்கே அடியேன் பயப்படலைன்னா ஏன் பயப்படணும். பகவான் நம்மளுக்கு இல்லைன்றவங்களுக்கு சரி, ஓகே, நான் பகவான் இல்லைன்னா நான் பயப்படணும். எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னா, பெற்ற அப்பா அம்மா இல்லை, ஆனால் எனக்கு லக்ஷ்மி நாராயணன் இருக்காங்களே, சீதாராமன் இருக்காங்களே, இப்படிப்பட்ட அப்பா அம்மா இருக்கும்போது நான் ஏன் பயப்பட. நான் அனாதை கிடையாது, நான் அனாதனம் உள்ளவனாச்சு. நான் ஏன் அனாதை ஆகிறேன், தலையெழுத்தா. பயப்படுறவங்க தான் அனாதை, நான் பயப்படுறவங்க தான் அனாதை. பகவான் மேலே நம்பிக்கை இல்லாதாலும் பயப்படுறாங்க. பகவான் மேலே நம்பிக்கை இல்லாதாலும் பயப்படுறாங்க. ஐயோ எனக்கு இது ஆகிடுமோ, அது ஆகிடுமோ, ஐயோ எனக்கு அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, ஆள் தான் நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோமோ வீட்டில். எதுக்கு பயப்படுற. பகவான் இருக்கானா இல்லையா, உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க,
சீதாராமன் இருக்காங்க, ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. அப்போ எதுக்கு கும்பிட்றீங்க? இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்காக கும்பிட்றோமா? சும்மா மேலே கும்பிட்றீங்களா? நான் தான் கேட்குறேன். நான் ஆனால் அது கிடையாது. நான் ஏன் பயப்படணும் உயிருக்கு? என் நோய் வரதான் வரட்டும், எதனா வரட்டும், உயிருக்க போகிற மாதிரி நோய் போராடி இருக்கேன், தினத்தோட போராடி இருக்கேன். 10 நிமிஷம் எனக்கு போராடினது இருக்கட்டும். என் மனைவிக்கு இப்போ உயிர் போகிற நிலையில் கஷ்டப்பட்டாங்க. நான் பகவானை நம்பி, நான் பயப்படல, பகவானை நம்பி போனேன். நேராக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன். அழகாக 108 போட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனேன். அதுதான் நான் பாட்டுக்கு இந்த பகவான் நாமா சொல்லினே இருந்தேன். கிருஷ்ணா நீ பார்த்துக்கோ, அதுதான். அடுத்த நிமிஷம் நான் ஐசி வார்டில் போட்டாங்க. அது அப்படியே மூச்சு வாங்க, இன்னும் இந்த கண்டிஷன் இட்டு வந்துருக்கீங்க, டாக்டர்லாம் திட்டினாங்க. நான் ஒன்றும் பேசலை. உடனே என் மாமியார் தான் பயந்தாங்க. எங்கள் ஒய்ஃப் இட்டு போனேன். எங்கள் ஒய்ஃபை காப்பாற்றிட்டுன்னு வந்தேன். பகவானை காப்பாற்றினான். எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு பகவான் இருக்கான். நான் ஏன் பயப்படணும்? அப்புறம் எங்கள் மாமியார் பயந்தாங்க. ஹார்ட்டே சரியாக ஹார்ட் பீட்டிங்கே சரியாக வேலை செய்யலையா பயந்தாங்க. அப்படியே ரொம்ப பல்ஸு சரியில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு பயந்தாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கம்ப்ளீட் மாமி நீ என் மாமியார்கள் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படுறீங்க நீங்கள்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் சரியாக போச்சு, நீங்கள் வேறு அப்படின்னு. சரியாக போகாத போதே சரியாக போயிடுச்சுன்ட்டேன். பகவான் அன்றைக்கே உடனே நார்மல் வார்டுக்கு எங்கள் ஒய்ஃபை மாற்றினாங்க. அந்த ஐசியிலேருந்து உடனே நார்மல் வார்டுக்கு மாற்றினாங்க. நார்மல் வார்டு மாற்றி அவன் பார்த்தா நல்லா சாப்பிட்றது, நல்லா என் ஒய்ஃபு நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா ஜூஸ்லாம் குடித்தாங்க. அவள் தான் சரியாக போச்சு. அப்புறம் ஒரு வாரம் வரையும் இருந்தாங்க. இதுங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டில் சில பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்கணும். சரி ஓகே, ஒரு வாரம் இருக்கட்டும் இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. உடனே நல்லா க்யூர் ஆகி நல்லபடியாக வந்துட்டாங்க வீட்டுக்கு. இது போல் 2 தடவை வீட்டு போனேன், 2-3 தடவை சரியாக போச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா, என்னை மட்டும் காப்பாற்றியதில்லை, என்னை நம்பி இருக்கவங்களும் என்னால் காப்பாற்ற முடியும். எனக்கு அந்தளவுக்கு பகவான் நாமத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு பகவான் இருக்கான், ராமர் இருக்கா, சீதை இருக்கா, என்னால் காப்பாற்ற முடியும். எனக்கு எதுக்கு நான் பணத்தை செலவு பண்ணணும்? நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இட்டு போனேன், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் தான். பணத்தை நிறைய செலவு பண்ண தான் சரியாகும். அதெல்லாம் கிடையாது. நான் ஹாஸ்பிட்டல் இட்டு போதே ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் இட்டு போனேன். ஆனால் சரி மூச்சு வாங்கினது ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அதனால் முடியலங்க ஹாஸ்பிட்டல் இட்டு போனேன். ஆனால் எனக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குது, பகவத் நம்பிக்கை இருக்குது எனக்கு. அது காப்பாற்றிட்டோம். எனக்கு அந்த நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்குது. நான் ஏன் பயப்படணும்? நான் அனாதை கிடையாது. நான் நாதன் ஒன்றாச்சே. நாதபாகி பிரஜா பிரபு. பகவான் ஹரே ரபி ரக்ஷிதான், ஹரி ரட்சிக்கிறான். நான் ஏன் கவலைப்படணும்? அப்போ எதுக்கு தான் பாகவதம் படிக்கிறது? அப்போ எதுக்கு தான் ராமாயணம் படிக்கிறது? தேகத்தை பற்றி பாராட்டுறதுக்கா? தேக வியாதிகளை பெருசாக மதிக்கிறதுக்கா? தூக்கி போடாத. தேக வியாதி மண்ணங்கட்டி வியாதியாது, தூக்கி போடாதலாம். அதை பற்றி பேசாத. யாருன்னா வந்து நோயின் பற்றி பேசினாங்கன்னா நாமா சொல்லு. சொன்னால் நல்ல உடம்பு நோய் குணமாகணும்னு நினச்சாங்கன்னா கேட்கட்டும், நீங்கள் சொல்கிறது கேட்கட்டும், நாமா சொல்லட்டும். இல்லைன்னா நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், ஓடு ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். நம்பிக்கை இருந்தால் கேட்கட்டும். யாருன்னா என்ன பரிகாரம்னா நாமா சொல்லுன்னு சொல்லுங்கள். ரொம்ப முடியல, சீரியஸாக இருக்கும், சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து உடனே நாமா சொல்லு. போகும்போதே நாமா சொல்லு, வரும்போது நாமா சொல்லு, பகவான் நாமா சொல்லு. நம்பிக்கை இருந்தால் சொல்லு, அவ்வளோதான், சரியாக போயிடும். நம்மளே தைரியமாக இல்லைனுங்க. நமக்கு எப்படிங்க மற்றவங்களுக்கு தைரியம் சொல்ல முடியும்? நம்மளுக்கே நம்பிக்கை இல்லை, நமக்கே பகவத்கீதையில் நம்பிக்கை இல்லை, பகவான் நாம சொல்கிறது நம்பிக்கை இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. அப்புறம் நம்ம எப்படிங்க மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் தைரியமாக? எனக்கு ப்ராக்டிக்கலாக எனக்கு அனுபவம் ஏற்பட்டாதானங்க. நான் வந்து இப்போ உடம்பு சரியில்லை, எனக்கு மூச்சு விஷயம், ஆமாம் கேஸ் ப்ராப்ளம் 2 நாள் 3 நாள் அப்படி தான் இருந்தேன். ஆமாம் நான் பாட்டு துணி அடிச்சு நாமா சொல்கிறேன், இந்த பாகவதம் படித்தேன், ராமாயணம் படித்தேன், எல்லாம் பண்ணேன். போயினே இருக்க ஆள் தான். அது ஒரு பக்கம் கிடக்குது. அது மாதிரி இது போல் எத்தனையோ வியாதி வந்து போயிடுச்சு. இதுனா சின்ன வியாதி, உயிருக்கு இப்போ போகிறான்னு அதை சொல்கிறேன். உடம்புல ரத்தம் இல்லாத ரத்த சோகையாகவே ஆகிப்போச்சு. அந்தளவுக்குலாம் போய் வந்திருக்கேன் நான். மூச்சு போச்சுன்னு வீசிங் ப்ராப்ளம் வந்திருக்கு, அல்சர் வந்திருக்கு, வீசிங் ப்ராப்ளம் வந்திருக்கு, அல்சர் வந்திருக்கு. அல்சர்னால ரொம்ப அவஸ்தைப்பட்ட, வயிற்றுப்புள்ள ரொம்ப அவஸ்தைப்பட்ட அல்சர்னால. சாதாரண ப்ராப்ளம் இல்லை. இப்போ என் ஒய்ஃப்லாம் வந்து உயிருக்கு போகிறான்னாங்க. அப்படியேப்பட்ட யம வாயிலே போயிட்டு வந்துட்டேன் நான். எவ்வளோ இடத்துல போயிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பகவான் இருக்கிற வரைக்கும் பயப்படதே இல்லை. 10 பைசா செலவு இல்லாமல் பகவான் காப்பாற்றிட்டான். பெருசாக செலவு பண்ணல, ஆனால் பகவான் காப்பாற்றிட்டான். அப்படிப்பட்ட உயிர்கொல்லி நோய் வந்தபோது, கொரோனாலாம் வந்தபோது ரொம்ப பயந்துட்டாங்க எல்லாமே. நான் பயப்படல. அதிலே பகவான் காப்பாற்றிட்டான். அப்புறம் என்ன?
10 வருஷம் செலவு இல்லாமல் பகவான் காப்பாற்றிட்டான். மிஞ்சி போனால் 1000 2000 செலவாயிருக்கும், அவ்வளோதான். அதில் தெய்வத்தை நம்புகிறவங்க இந்த இந்த பௌதிகவாதிகள் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இந்த பயமுறுத்துறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அது வந்துடுமோ இது வந்துடுமோ, முதல்ல போய் ஹாஸ்பிட்டல் போய் பாரு, முதல்ல அதை செய் இதை செய், உடனே அந்த பரிகாரம் தேடு இந்த பரிகாரம் தேடு, அங்கே போ இங்கே போ அப்படின்னு பயமுறுத்துறாங்க பார்த்தியா. இவங்க பேச்செல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். நான் ஒரே நேராக பாகவதம் படிப்பேன். அதுதான் சிவஜுவரம் விஷ்ணு ஜுவரத்துக்கு சண்டை வந்தது. அதில் அந்த சிவஜுவரத்தை பிரார்த்தனை பண்ணுறது கிருஷ்ணங்களை படித்தா எனக்கு ஜுவரம் சரியாக போயிடும். நான் பரிகாரத்தை தேடணும். எனக்கு பாகவத்தில் இருக்க பரிகாரம். நான் நாராயண கவசத்தை படித்தா போதும், எனக்கு எல்லா பாதுகாப்பும் எனக்கு வந்துடும். நான் பாகவதத்தில் நாராயண கவசத்தை படித்தா எனக்கு எல்லா பாதுகாப்பும் வந்துடுங்க. எனக்கு என் குழந்தைக்கு உடம்பு சரி, நான் விஷ்ணு பால ஸ்தோத்திரத்தை படித்தேன்னா எனக்கு என் குழந்தைக்கு பாதுகாப்பு வந்துடும். ஆமாம், விஷ்ணு பால ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, தெரியுமா? 10ஆம் ஸ்கந்தத்தில் குழந்தை கிருஷ்ணன் போதனைகளால் பாதிக்கப்பட்டான்னு சொன்னேன். போதனை தான் செத்தா, கிருஷ்ணனுக்கு பாதிப்பு கிடையாது. அவனுடைய நாமத்தினாலே அவனுக்கு ரட்சகை அளிக்கிறாங்க அந்த கோபிகள்லாம். உனது இடுப்பை இவன் மாதவன் ரட்சிக்கட்டும், விளையாடும் உன்னை மாதவன் ரட்சிக்கட்டும், கோவிந்தன் ரட்சிக்கட்டும் அப்படின்லாம் வரும் பாருங்க. விஷ்ணு பால ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. அதை படித்தா சரியாக போயிட்டு எங்களுக்கெல்லாம் பரிகாரம் பக்கத்துலேயே இருக்குங்க. நான் ஏன் வெளியே போனோம், நான் எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்? பாகவதம் இருக்குது, ராமாயணம் இருக்குது, சஞ்சீவனி பர்வதத்தை ஆஞ்சநேயர் கொண்டு வந்த கட்டத்தை நான் படித்தேன்னா எங்கள் அம்மா உயிர் பழிக்க வச்சேன். எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. உடனே சஞ்சீவனி பர்வதத்தை படிப்பேன். உடனே எங்கள் அம்மா குணமாகி வந்துட்டாங்க. தெரியுமா? விஜய நர்சிங் ஹோம்லேருந்து வந்தாங்க டாக்டரு. எல்லாரும் பார்த்து ஆள் தான் சொல்லிவிடுங்கப்பா, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிடுங்க அப்படின்னாங்க எங்கள் அம்மாவுக்கு சீரியஸாக இருக்கும்போது. நான் சொன்னேன், ஏன் சரி ஓகே அப்படியா, இது டாக்டர் தெரிஞ்சு டாக்டர் சொல்லிட்டாருப்பா, அதுக்கு மேலே பகவான் ஒருத்தர் இருக்கான், அது நான் பார்த்துக்கிறேன். உடனே போனேன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டுருந்தாங்க. உடனே ஊருக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா டேஞ்சராக சீரியஸாக இருந்தாங்கன்ட்டு. உடனே சொல்லிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணிட்டோம், நம்ம எதுக்கு சொல்லிப்பானேன்னு சொல்லிட்டு நான் யுத்த காண்டத்தில் சஞ்சீவனி பர்வதத்தை ஆஞ்சநேய சுவாமி 2 தடவை கொண்டு வராரு. அந்த கட்டத்தை படிச்சுன்னு வந்த உடனே வானரெல்லாம் உயிர் பயிற்சி எழுந்துனாங்க. தூங்கி எழுந்தவங்க போல் எழுந்துனாங்களாம். அந்த சஞ்சீவனி பர்வதத்தினுடைய காற்று பட்ட உடனே அந்த கட்டத்தை படித்தேன். எங்கள் அம்மா தூங்கி எழுந்த மாதிரி எழுந்துனாங்க. வானர்கள் மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவும் எழுந்துனாங்க. மறுநாள் அங்கே சாக கிடக்குறாங்கன்னு தெரிஞ்சு எங்கள் அம்மா ஊர்லேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. நைட்டில் 12 மணிக்குள்ளே எல்லாம் எல்லாம் ஆஜராகிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு பழிக்க மாட்டாங்கன்றதுக்காக எல்லாம் வந்துட்டாங்க. சொந்தக்காரெலாம் வந்துட்டு சும்மா திரும்பி போனாங்க காலைல. எங்கள் அம்மா நல்லா ஆரோக்கியமாக எல்லாரையும் நல்லபடியாக வந்து சேர்ந்தீங்களா, சந்தோஷமாக அப்படின்னு சொல்லி எல்லோரையும் உபசரித்து நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சாங்க. எங்கள் அம்மா போல் எங்கள் அம்மா அனுப்பி வைக்கிறதுக்கு வந்தாங்க அவங்க. எங்கள் அம்மா அவங்கள நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சாங்க ஊருக்கு. அதுதான் என்ன எனக்கு அதான் சொல்கிறேன். நான் படித்த அந்த நான் தொத்துவாய், எனக்கு கொஞ்சம் திக்குவாய், வார்த்தை கொஞ்சம் குளருது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் உண்மையை சொல்கிறேன், எனக்கு இருக்கிற நம்பிக்கை சத்தியமாக எல்லாருக்கும் வரணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ராமர் காப்பாற்றுவாரன்னு தானே நான் நம்பி நான் அந்த யுத்த காண்டத்தை படித்தேன். அந்த சஞ்சீவனி பர்வதத்தை ஆஞ்சநேயர் கொண்டு வராருன்னு அந்த கட்டத்தை படித்தேன். இந்த கான்ஃபிடென்ட் எனக்கு யாருங்க கொடுத்தது? எனக்கு யாருங்க குரு? பகவான் தாங்க குரு. சத்தியமாக சொல்கிறேன். எத்தனையோ கஷ்டங்களை நான் கடந்து வந்தேங்க, எத்தனையோ பள்ளமேடுங்களை, எவ்வளோ துயரங்களை நான் தாண்டி வந்தேங்க. என்னுடைய சொந்த பந்தங்கள், எனக்கு சகோதரிகள் எல்லாமே துரோகிகள், எல்லாமே துரோகம் பண்ணாங்க, சொத்தில் துரோகம் பண்ணாங்க, எல்லா பிரச்சனைகளும் துரோகம் பண்ணாங்க. அப்பா அம்மாவே எனக்கு நல்லது நினைக்கல. அப்படியேப்பட்ட காலம், அப்படியேப்பட்டவன் நான் வாழ்ந்தவன். நான் எல்லாராலும் கைவிடப்பட்டேன். அதனால தான் பகவான் எனக்கு ஆதரவு கொடுத்தான். யாருக்கும் பிடிக்காதவன் எனக்கு பிடிச்சமானவன் அப்படின்னு பகவான் சொல்லுவான் ஒரே வார்த்தையில். ஒரு நாடகத்தில் பார்த்தேன், இது பாகவத்தில் படிச்சுன்னான்னு தெரில, உலகத்தில் யாருக்கும் பிடிக்காதவன் எனக்கு ரொம்ப பிடிச்சமானவன் அப்படின்னு சொல்லுவான் கிருஷ்ணன். அப்படியேப்பட்ட கிருஷ்ணன் அப்படியே கட்டி பிடிச்சுன்னு தோணாதான். உலகத்தில் யாருக்கும் உங்களை பிடிக்கலன்னு நினச்சி கவலையப்படாதீங்க, பகவானுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுக்கு உலகத்தில் யாருமே நம்மளுக்கு பிடிக்கல. உலகத்தில் யாருன்னா பிடிச்சி போச்சுன்னா அப்போ பகவானுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு உகந்தவர்கள் ஆகிடுவீங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவீங்க. அப்போ நீங்கள் பகவானுக்கு ஏற்ற மாதிரி பேச மாட்டீங்க, பகவானுக்கு நீங்கள் சேவை செய்ய மாட்டீங்க, அவங்களுக்கு தான் போய் சேவை செய்வீங்க. உங்களுக்கு யார் பிடிச்சாங்களோ, உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு போய் சேவை செய்வீங்க. ஆமாம், அவங்க உங்களுக்கு சேவை செய்யறதுனால நீங்கள் செய்வீங்க. எல்லாம் பதில் தான், எல்லாம் வியாபாரம் தான் உலகத்தில். ஆனால் பகவான் காரணம் இல்லாமல் கருணை காட்டுவான். அதனால் கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, நம்மளுக்கு திருடமான எனக்கு யாருங்க குரு? எனக்கு யார் குரு? பகவானே குரு, அவ்வளோதான். அந்த பலத்தினால்தான் இன்றைக்கி வரையும் நான் சமாளிச்சுட்டு வரேன். அதே ராமாயணம் பாகவதம் தானே காப்பாற்றின்னு இருக்குது இன்றைக்கி வரைக்கும். சாப்பாடு போடுறது எல்லாம் பகவான் தானே காப்பாற்றுறான்.
மனுஷங்களை காப்பாற்றுறாங்க. இன்றைக்கி நல்லா பேசுகிறவங்க நாளைக்கு சரியாக பேச மாட்டேன்றாங்க. நம்மளை அப்படியே துண்டாக கட் பண்ணிட்டு போயினே இருக்காங்க. நன்றி கெட்டவர்களாக என்னிடத்தில் உதவி பெற்றவர்கள் கூட அடுத்த நிமிஷம் நன்றி கெட்டவர்களாக என்னத்தில் என் முகத்தை திரும்பி கூட பார்க்க முடியாமல், என் முகத்தை கூட திரும்பி பார்க்காம அப்படியே உதாசீனப்படுத்திட்டு போயினே இருக்காங்க. புரியுதுங்களா? அது மாதிரிலாம். அதனால் சரி, என் சொந்த வாழ்க்கையெல்லாம் சொல்கிறதுக்கு நான் தேவையில்லாமல் நான் சொல்லின்னு இருக்கேன். சொந்த கதையை சொல்ல வரல, பாகவத்தை பற்றி தான் பேச வந்தேன். ஆனால் பாகவத்தில் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு நம்பிக்கை, பகவானிடத்தில் நம்பிக்கை வேணும், பக்திக்கு விசுவாசம் வேணும், ஞானத்துக்கு திருட வைராக்கியம் வேணும், கர்மாவுக்கு ஆச்சாரம் வேணும். ஆச்சாரம் இருந்தால் தான் கர்மா அனுஷ்டானம் பண்ண முடியும். ஞானத்துக்கு திருட வைராக்கியம் இருந்தால் தான் ஞானம் உறுதிப்படும். நான் ஆத்மா அந்த உடல் இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு உடல் மேலே உனக்கு வெறுப்பு வரணும், உடல் மேலே உனக்கு வைராக்கியம் வரணும், ஆசையற்ற தன்மை. அப்போ தான் ஞானத்தில், ஆத்ம ஞானத்தில் திருடமாக இருக்க முடியும். பக்திக்கு விசுவாசம் வேணும். நீ வணங்குற தெய்வம் அந்த கிருஷ்ணன் காப்பாற்றுவான், அந்த ராமன் காப்பாற்றுவான்ற திருட விசுவாசம் வேணும். அப்போ தான் நீ ராமாயணம் படித்தா உடனே பலன் கொடுக்கும். அப்போ சஞ்சய் பர்வத்தை பற்றி படித்த உடனே அடுத்த நிமிஷம் எங்கள் அம்மா உயிர் பயிற்சி வந்தாங்க. அப்புறமா எத்தனையோ வருஷம் வாழ்ந்தாங்க. அப்புறமா தான் போயிட்டாங்க, இன்றைக்கி இல்லை. ஆனால் அப்புறமா எத்தனையோ வருஷம் வாழ்ந்தாங்களே. அப்போதைக்கு படிக்க வச்சது இல்லையா அந்த ராமாயணம், சஞ்சீவனி பர்வதம் படித்தது? படிக்க மாட்டாங்க தான் டாக்டர்லாம் கைவிட்டாங்க. எல்லோரும் சொல்ல வேண்டியது சொல்லிவிடுங்கண்ணே, வந்துட்டாங்களே, ஊர்லேருந்து கூட ஆள் வந்துட்டாங்களே. ஆனால் யார் காப்பாற்றணும்? பகவான் காப்பாற்றணும். ஆஞ்சநேய சுவாமி காப்பாற்றினார். எந்த சீதை உயிர் போடுங்க, இனிமேல் சீதை பழிக்க மாட்டான், தூக்கு மாட்டிக்கு போகிறான் சிம்ச வருஷத்தில். உடனே எந்த ஆஞ்சநேய சுவாமி உடனே தசரதன்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார், அவருக்கு ராமன் ஒரு புத்திரன் இருந்தார். நான் ராமர் கதையை சொன்ன உடனே அடுத்த நிமிஷத்தில் அவர் போய் பழிக்க. இதே அந்த ஆஞ்சநேய சுவாமி மறுநாள் வந்திருந்தாருன்னா அந்த மாதிரி தூக்கில் தொங்குறது தான் பார்த்துடணும் சிம்ச வருஷத்தில். அப்படி காப்பாற்றினார்ல அந்த ஆஞ்சநேயர் தான் எங்கள் அம்மாவை காப்பாற்றினார். அந்த சீத்தம்மாவை காப்பாற்றும் போது எங்கள் அம்மாவை காப்பாற்றினார். அந்த சீத்தம்மாவை காப்பாற்றின அதே ஆஞ்சநேயர் தான் எங்கள் அம்மாவை காப்பாற்றினார். அந்த சஞ்சீவனி பர்வதம் கட்டத்தை படித்த உடனே நான் மட்டும் சம்ஸ்கிருதத்துலாம் படிக்கல. ஸ்ரீனிவாச ஐயங்கார் போட்ட அந்த லிஃப்ட் ராமாயணத்தில் யுத்த காலத்தில் அந்த தமிழில் தான் படித்தேன். தமிழில் படித்து தான் போனேன். நம்பிக்கை தான். அந்த திருட விசுவாசம் வேணும், திருட நம்பிக்கை வேணும். பகவானிடத்தில் திருட நம்பிக்கை இருந்தால் எதையும் பற்றி கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் உலகத்தில் நீங்கள் ஏழ்மையில் இருங்க, அடி மட்டத்தில் இருங்க, நீங்கள் 10 பைசா இல்லை, அடுத்த நிமிஷம் அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பரவாயில்ல, நாளைக்கு எப்படி போக போகுதுன்னு தெரியல, கவலையே படாதீங்க. பகவானிடத்தில் திருட விசுவாசம். அதான் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத போது நான் எதிர்காலத்தை பிரகாசமாக நான் எதிர்பார்க்குறேன். அதான் திருட விசுவாசம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, அப்படிப்பட்ட தெரியாத ஒரு விஷயத்தில் ஆனால் நான் கற்பனை இல்லை, ஆனால் அப்படி நடக்கும், அப்படி என் வாழ்க்கை பிரகாசிக்கும், நாளைக்கு நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு திருட விசுவாசம். இது பொய் இல்லை. அந்தளவுக்கு பகவான் மேலே நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என் பகவான் நல்லா வாழ வைப்பான் அப்படின்னு நம்புறீங்க பார்த்தீங்களா? அதான் விசுவாசம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை வச்சு நாளைக்கு எடப்படாதீங்க, நாளைக்கு கனவு படாதீங்க. அது சத்தியம் கிடையாது. ஆனால் பகவான் ஒரு க்ஷணத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவான். டேர்னிங் பாயிண்ட் உண்டாயிடும். ஒரு நிமிஷத்தில் வாழ்க்கை மாறிடும். நேற்று வரைக்கும் வாலி ஒரு புல் அசைஞ்சால் கூட வாலி வந்துட்டானா, வாலி வந்து பயந்து நடுங்கினான். மறுநாள் கதை மாறி போச்சு. சுக்கிரன் பட்டாபிஷேகம் வாலி கீழே விழுந்துட்டான். சுக்கிரனுடைய வாழ்க்கை மாறி போச்சு. அதே மாதிரி பெரிய பட்டாபிஷேகம்னு சொன்னாங்க, ஆஹா ஓஹோன்னு ராமர். மறுநாள் பார்த்தா பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு காட்டுக்கு போகிறாரு, மாந்தல் மாதிரி ஒரு விடுத்துன்னு. அப்படியே வாழ்க்கை மாறும். ஆனால் பகவானத்தில் நம்பினவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள். சுக்கிரனுடைய வாழ்க்கைன்னா நேற்று வரைக்கும் பயந்து நடுங்கின்னு இருந்தான். மதமுறை அந்த ஆசிரமத்தில் அங்கே ஒரு மலைகளை பயந்துன்னு ஒதுங்கி இருந்தான். ஏன்னா வாலிக்கு பயந்துன்னு, வாலி ஆட்கள் வந்துடுவாங்கன்னு பயந்துன்னு. ஒரு புள்ள நடுங்கனோட வாலியுடைய ஆட்கள் வந்துட்டாலும் பயந்து நடுங்கிருந்தான். மறுநாள் கதையே மாறி போச்சு. என்னென்னா வாலி வதம் பண்ணப்பட்டான், சுக்கிரன் பட்டாபிஷேகம் ஆகிட்டான், கிஷ்கிந்த ராஜ்யத்துக்கு அதிபதி ஆகிட்டான். பகவான் ஒரு க்ஷணத்தில் வாழ்க்கையை மாற்றினானா இல்லையா? இதாங்க நம்ம லைஃப் அதுதான். நம்ம வாழ்க்கையை பகவான் மாற்றுவோம். பகவானால் முடியும். எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லை இன்றைக்கி அப்படின்ட்டு விபீஷணன் வெறும் கையிடம் வந்தான். உடனே சமுத்திர ஜலத்தை அவன் தலையில் ஊற்றி லங்கைக்கு நீ தாண்டா அதிபதி படா அதுதானே. அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்துக்குமா, அவ்வளோ செல்வ சௌக்கியங்கள் நிறைஞ்ச இடம் லங்கைன்னா. அது தேவலோகத்துக்கு கூட தேவலோகத்துக்கு கூட அது இணை கிடையாதான். யக்ஷலோகத்தில் குபேரங்கள் கூட அவ்வளோ செல்வம் கிடையாதான். லங்கையில் அவ்வளோ செல்வம் செழிப்பான். தேவலோகத்தில் யக்ஷலோகத்தில் கிண்ணலோகம் கந்தலோகத்தோடு அவ்வளோ செழிப்பேன். என்னென்ன அவ்வளோத்துக்கு நீ தாண்டா அதிபதி. ஏன்னா நீ எப்போ மாமியகம் சரணம் என்னை சரணாகதி அடைஞ்சியோ உன் லைஃப் மாறி போச்சு.
உனக்கு எந்த பயம் இல்லை, நீ சேமமாக வாழ்வே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பகவான் கையாலே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிட்டார் ராமர், அங்கே இருக்கிற சமுத்திர ஜலத்தினால. அப்போ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கூடாதுக்காக இங்கே பண்ணிட்டாரு. ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசமாகி லக்ஷ்மணன் தான் போய் பட்டாபிஷேகம் பண்ணார் விபீஷணனுக்கு. அப்புறம் ராஜ்யம் மாறி போச்சு. ஆனால் அவனுக்கு கான்ஃபிடென்ட் குத்துட்டார் பார்த்தீங்களா, தைரியத்தை குத்துட்டார் பார்த்தீங்களா. விபீஷனுக்கு லங்காராஜ்யன்னு முதல்ல வந்த உடனே சரணாகதி அடைஞ்ச உடனே அடுத்த நிமிஷத்தில் லங்காராஜ்யத்தை அவன் தலையில் எழுதி வச்சிட்டார் பற்றியா ராமர். அப்படி பக்தருடைய வாழ்க்கை அடுத்த நிமிஷம் தலைகீழ மாற்றின்னு இருக்கார். பகவான் அப்படியேப்பட்ட பகவானை கும்பிட்றோங்க நாம், சாதாரண பகவானை கும்பிடலங்க நாம், அப்படியேப்பட்ட ராமனை கும்பிட்றோம் நாமெல்லாம் அப்படியேப்பட்ட ராமனை கும்பிட்றோம் நாம், அப்படியேப்பட்ட ராமநாம சொல்கிறோங்க நாம். இந்த தேகத்தை பற்றி கவலைப்படாதீங்க, இந்த நோய் நொடியை பற்றி கவலைப்படாது, இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. பண்டவங்க சொல்கிற பேசலாம் கேட்டு எடுத்துங்க. ஏன்னா அவங்களாம் பக்தர்களா, நம்மளை பயமுறுத்துறவங்களாம், நோய்களை பற்றி சொல்லி பயமுறுத்துறவங்களோ, இல்லாட்டி குடும்ப கவலைகளை பற்றி சொல்லி பயமுறுத்துறவங்களோ, இல்லை எதிர்காலத்தை பற்றி சொல்லி பயமுறுத்துறவங்களாம் அவங்களாம் பக்தர்களா, பரம பௌதிகவாதிகள், லௌகிகவாதிகள். அவங்க தான் அப்படி பயமுறுத்துவாங்க. டாக்டர் பயமுறுத்துறாரு, டாக்டர் படிச்சிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இது பண்ண பக்தர், அவர் சிறந்த பாகவதர் பயமுறுத்த மாட்டார், பயப்படாதுன்னு சொல்லுவார். பகவான் பார்த்துப்பான்னு சொல்லுவார். இல்லைண்ணா ஐயோ அது வந்துடுச்சு, இனிமேல்ட்டு முடியாது, அது முடியாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா எங்கள் அம்மாவுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிடுங்கன்னு, அப்படி தான் சொல்லுவார். அவரால் அதான் அவருடைய சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு, முடியல. அவர் என்ன சொல்லணுமோ அதை சொன்னார், அவள் தான். ஏன்னா அவர் பக்தர் கிடையாது. அந்த டாக்டர் எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா டாக்டர் பக்தர் கிடையாது. விஜயா நர்சிங் ஹோம்லேருந்து வந்தாங்க, அவள் தான். ஆனால் நான் பக்தன் இல்லையா, நான் மார்த்தட்டின்னு சொல்லுவேன், பெருமையாக சொல்லுவேன். நான் பக்தன் இல்லையா, நான் யுத்த காலத்தில் அடியன் போய் நான் யுத்த காலத்தில் ஆஞ்சநேயர் சுவாமி சஞ்சீவரத்துக்கு படித்தேன். பகவான் நம்ம பக்திக்கு பகவான் வரமாட்டானா? ஏன் வரமாட்டான்? வருவான். அந்த சீதை பக்திக்கு ஆஞ்சநேயர் சுவாமி வந்து உடனே உயிரை காப்பாற்றினாரா இல்லையா, ராமனுடைய செய்தியை சொல்லி. அது மாதிரி நம்மளுக்கு ஆஞ்சநேயர் வருவார், நம்ம பக்திக்கு பகவான் வருவார். அந்த எங்கள் அம்மா காப்பாற்றினார். அப்புறம் என்ன, நமக்குள்ளே இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற சக்தியை நம்ம உணரலை. ஆஞ்சநேயர் சுவாமி தன் சக்தியை மறந்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளுடைய சக்தி, நமக்குள்ளே இருக்கிற விழிப்பவர், நம்மளுடைய ஆன்ம சக்தியை நம்ம மறந்துருக்கோங்க. தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் தயவுசெய்து விழிப்புணர்வாக இருங்க. பகவானை பூர்ணமாக நம்புங்க. அவனை நம்புறதை தவிர வேறு எதுவும் செய்ய வேண்டியதே இல்லை உலகத்தில். நம்ம செய்ய வேண்டியது பகவானத்தில் விஸ்வாசம் மட்டும்தான். பகவானத்தில் உண்மையான பக்தி மட்டும்தான். யார் சொல்கிறத பற்றி இந்த காதில் வாங்கி அந்த விட்டுருங்க. ஏன்னா எல்லாம் பௌதிகவாதிகள், என்ன அறிவாளிகளாக பேசுகிறாங்க. நம்ம கூட பழகிறவங்களாம், உறவினர்கள்லாம் பார்த்தா எல்லாம் எல்லாம் யோசித்து பாருங்கள். பெரிய ஞானிகளா, எல்லாம் மகா ஞானிகளா, யோகிகளா, நம்ம கூட பழகிறவங்களாம் எல்லாம் குடும்பத்தில் இல்லறத்தில் காமக்குரோதங்களால் அடிபட்டவர்கள், துன்பங்களால் நொந்தவர்கள். அவர்களையே அவங்கள காப்பாற்றிக்க முடியாது. அவங்களாம் அவங்கள போய் நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்களே, அவங்க சொல்கிற சஜஷன் நீங்கள் கேட்டுக்கின்னு அதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களே, நான் என்ன சொல்கிறது? அவள் மகான்கள்லாம் சொன்ன வியாசர் வால்மீகி சொன்னதெல்லாம் நான் முட்டாள்தனமா? இல்லை அகஸ்தியர்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாம் முட்டாள்தனமா? இவங்களாம் ஞாபக மகிமையை சொல்லியிருக்காங்களா? அகஸ்தியர் அச்சாமல பாக்கியத்தை சொல்லியிருக்காரு, சுகாச்சாரம் சொல்லியிருக்காரு, பரிசுத்து கேட்டிருக்காரு. அப்படிப்பட்ட மரணத்தை பற்றி பைபிள்லேயே பரிசுத்து சந்தோஷமாக எதிர்பார்த்துருந்தாரு, ஆனந்தமாக மரணத்தை எதிர்பார்த்துன்னு சந்தோஷமாக உட்காந்துட்டாரு. பயந்து எழுந்து ஓடலையே. தக்ஷனுக்கு அழகாக உட்காந்துட்டார், ஜம்முன்னு அழகாக. உடனே ஃப்ளைட்டு வந்தது, விமானத்தில் ஏறி ஜம்முன்னு அவர் வைக்கெடுத்து போயிட்டார் பரிசுத்து. நம்ம தாங்க பயந்து கிடக்கிறோம். மகான்கள்லாம் பயப்பட மாட்டாங்க, மகான்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, இந்த தேகத்தை விட்டு நம்ம புது சட்டை கிடைக்க போகுது, பழைய சட்டை வாசமிச்சு ஜீர்ணானி யதாவிகாய நவானி கிருஷ்ணாதிபதன். அது மாதிரி புது சட்டை நவானி புது சட்டை கிடைக்க போகுது. ஆனால் பகவானுடைய புது சரீரம் கிடைக்க போகுது. பகவானுடைய விஷ்ணு லோகத்தில் போய் நம்ம கொண்டாடப்பட போகிறோம். அவன் சந்தோஷம்தான். அப்படி தான் மகான்கள்லாம் அப்படி தான் நினைப்பாங்க. அதனால் யாருக்கும் பயப்படாதீங்க. நம்ம கேட்குற சஜஷன் யாரிடத்துல கேட்குறோம், யாரிடத்துல நம்ம யாரால் பயமுறுத்தப்படுறோன்னு யோசிச்சு பாருங்கள் தயவுசெய்து. அவங்களாம் அஞ்ஞானிகள் 1000 சொல்லட்டும், அதை பற்றி கவலையே படாதீங்க. ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க, வியாசர் என்ன சொல்லியிருக்கார், சுகாச்சாரியர் என்ன சொல்லியிருக்கார், உத்தவர் என்ன சொல்லியிருக்கார், அக்குரர் என்ன சொல்லியிருக்கார், மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கோபிகள் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பாருங்க. தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கோபிகள் சொல்லியிருக்காங்க. அவருடைய கதாமிருதமே அமிர்தத்தை சாப்பிட்டுட்டா அப்புறம் ஜீவனம் தான், அப்புறம் உனக்கு மரணமே கிடையாது. கவிபிரீடிதம் கல்மஷாபகம். கவிபிரி மகான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களே பிரமாணம், அவங்களே ஒரு பிரமாணத்தை தான். கவிபிரீடிதம் மகான்கள்லாம் புகழ்ந்து பாடியிருக்காங்களாம், கல்மஷங்கள்லாம் போக்கக்கூடியது என்று இந்த பகவத் கதைகள். கவிபிரீடிதம் கல்மஷாபகம் நான் சொல்லலை, கோபிகள் சொல்கிறாங்க. மகான்கள் கோபிகளை விட சிறந்த மகான்கள் யாருங்க? அவங்களே ரிஷிகள் தானே கோபிகளாக வந்திருக்காங்க.
அவங்களும் ஆனந்த வியாபகங்கள் தானே, பகவானுடைய ஆனந்த வியாபகங்கள் தானே. ஆனால் அவர்களே என்ன சொல்கிறாங்க, மகான்களை பிரமாணம் எடுத்துப்பாங்க. நான் சொன்னேன்னு சொல்ல மாட்டாங்க எப்போ. மகான்கள் சொன்னாங்க. அதான் கௌரவமே அந்த வார்த்தைக்கு, பகவான் ரட்சிக்கிறன்றதுக்கு. அந்த பக்தியில் இப்போ எங்கே போச்சு? சரியான குரு ஆசிரிக்கலைன்னு அர்த்தம். அடியனுக்கு பகவான் தான் குரு, இல்லைன்னு சொல்ல வரல. ஒருவேளை நான் சரியான குரு ஆசிரிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் மார்த்தட்டிக்குன்னு சொல்ல வரல. உண்மையாக சரியான குரு ஆசிரிச்சவங்க பயப்பட மாட்டாங்க எதுக்கும். உடலுக்கு வரக்கூடிய நோய்களையோ, மனசுக்கு வரக்கூடிய கவலைகளையோ, நாளைக்கு பற்றிய நினைவுகளையோ, இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளை அவர்களை பற்றி இவர்களை பற்றி கோவப்படுறதோ, எரிச்சல்றதோ, பழி வாங்குறதோ, சபிக்கிறதோ, அது பண்ணுறதோ இது பண்ணுறதோ, இது தேவையில்லாத எதிர்காலத்தை பற்றி பயமுறுத்துறதோ, பிள்ளைகளை பற்றி நம்ம குழந்தைங்களை பற்றி பயப்படுறதோ, இதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுவாங்க ஃபுல்லாக. இதெல்லாம் பாகவத தர்மத்துக்கு ஃபுல் தடை. இதெல்லாம் இந்த என் நினைவுகள், இந்த கவலைகள்லாம் பெரிய தடை. குடும்பத்தை பற்றி கவலையோ, இல்லாட்டி உடம்பை பற்றி, தேகத்து நோய்களை பற்றி கவலையோ, பக்கத்தகத்தோட பற்றி கவலையோ, நம்ம எதிராளிகளை பற்றி கவலையோ, எதிர்காலத்தை பற்றி கவலை, இதெல்லாம் ஃபுல்லாக பகவத் பக்திக்கு பெரிய தடை. இந்த தடைகளை தூக்கி எறியணும் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் தூக்கி, இந்த குப்பைகளை முதல் தூக்கி எறிஞ்சிட்டு பகவத் பக்திக்கு வாங்க ஃபஸ்ட்டு. நல்லா ஃபியூஸ்ஃபுல் மைண்டோட பகவத் பக்திக்கு வாங்க, தெளிவான சிந்தனையோட பகவத் பக்தி. பகவான் காப்பாற்றுவான், பகவான் பார்த்துப்பான், இதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய, இதெல்லாம் என் பொறுப்பு கிடையாது. இதெல்லாம் பகவானுடைய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து. அவன் பார்த்துட்டு அவங்களும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு நாமா சொல்லுங்கள் தொடர்ந்து. அவ்வளோதான். எல்லாம் வாஷ் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் குப்பைங்க. வீட்டில் அடைஞ்சு கிடந்தா தினமும் போடுறோம், எவ்வளோ குப்பைங்களை போடுறோம். சண்டே ஒரு நாள் லீவ் இருக்குது, அன்றைக்கி என்ன பண்ணுவோம், மொத்தத்தையும் எடுத்து வெளியே போட்டுருவோம், எல்லாத்தையும் போட்டு எரிச்சிடுவோம். நான் பார்த்துருக்கேன். சண்டே என்ன பார்த்தா என்னென்னா, ஒரு இடத்துல ஒரு வீடு பார்த்தா சண்டே ஆனால் பார்த்தா திடீர்னு அவங்க வீட்டை பார்த்தா போகியில் எரிக்கிற மாதிரி எரிப்பாங்க ஃபுல்லாக. ஆனால் அவ்வளோ மொத்த வருஷம். அப்போ பார்த்தா திங்கள் போனால் வீடு அப்படியே க்ளீனாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். எப்படி வாஷ் அவுட் பண்ணிட்டான் பார்த்தியா? அது மாதிரி நம்ம மனசில் காலங்காலமாக நம்ம எந்த குப்பைகள்லாம் வச்சுருக்கோமோ அத்தனையும் மொத்தம் எரிச்சு போட்டுடணும். எதனால்? பகவான் நாம சங்கீர்த்தனத்தினால, பகவானுடைய கதைகளை பற்றி பேசுகிறனால, இது மாதிரி உற்சாகமான உபதேசங்களால் நம்ம எல்லாத்தையும் தூக்கி போடணும், வாஷ் அவுட் பண்ணணும். இதெல்லாம் தேவையில்லாதது. இல்லாத நோயை வர வைக்கிறது, இருக்கிற நோயை அதிகரிக்க செய்யக்கூடியது. இதெல்லாம் இந்த கவலைகள்லாம் இதெல்லாம் தயவுசெய்து இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் பிரமாணமாக, இதெல்லாம் விளையாட்டாக கூட இதெல்லாம் நம்பாதீங்க. பிறகு சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு பலவீனமாக நெகட்டிவாக சொல்லக்கூடியது யார் சொன்னாலும் தயவு செய்து அது பிரமாணமாக எடுத்துக்காதீங்க. அது எவ்வளோ பேர் உறவினர்கள், பெரிய பெரிய டாக்டரே சொன்னாலும், பெரிய எவ்வளோ பேர் அட்வைஸர், பெரிய சைக்காலஜிஸ்ட்டு யார் சொன்னாலும் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. நெகட்டிவே கிடையாது வாழ்க்கையில். எல்லாமே பாசிட்டிவ் தான். நீங்கள் ஆத்மானு உணரும் போது எல்லாம் பாசிட்டிவாக தான் தெரியும். நெகட்டிவாக வாழ்க்கையில் கிடையாது. எல்லாமே பகவான் அப்படின்னா நான் பகவானை நம்பலைன்னு அர்த்தம். பகவானுக்கு மரணம் உண்டா? நான் கேட்குறேன். பகவானுக்கு மரணம் உண்டா? பகவானுக்கு நோய் நொடி உண்டா? பகவானுக்கு கவலை இருக்கா? பகவானுக்கு நாளையை பற்றி கவலை இருக்கா? பகவானால் தான் நம்ம நாளை பற்றி கவலையெல்லாம் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பகவானுக்கு எதுவுமே கிடையாது. பகவான் சச்சிதானந்த ரூபாய. ஃபஸ்ட்டு இதை பிடிங்க. விஸ்வத்வ, உலகத்தையே படைத்து காத்து அழிக்கக்கூடியவன். அவன் அழிக்க முடியுமா? அவன் படைக்கும் படலை, காக்கும் படலை, அழிக்கும் படலை. அவனால் தான் மற்றவங்களாம் படைக்கப்பட்டு காக்கப்பட்டு அழிக்கப்படும். அப்படியேப்பட்ட பரமாத்மாவை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம், நம்ம இருதயத்தில் போட்டு பூட்டி வச்சுருக்கோம். அப்போ நம்ம பைபிள்லாமா நம்ம எப்படியாப்பட்ட ராஜானுடைய பிள்ளைகள் நாமலாம். சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமக. கிருஷ்ணனுடைய புகழையே பாடுகின்ற வயம் நாங்கள் நுமக பாடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனந்தமாக. ஸ்ரீகிருஷ்ணா, அந்த ராதாகிருஷ்ணனுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கிறோம், அந்த சீதாராமுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ தான் தாபத்ரய விநாசாய, ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் போன்ற தாபங்கள்லாம் நாசமாயிடும். அவ்வளோதான். அப்போ இல்லை, நான் இதை விட்டுட்டு பாகவத தர்மத்தை விட்டு நான் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க, எனக்கு உறவினர்கள், எங்கள் சித்தி சித்தப்பா சொல்கிறாங்க, பயமுத்துறாங்க, மாமா மாமி சொல்கிறாங்க, இது மாதிரி பண்ணுறாங்க, இது மாதிரி சொல்கிறாங்க, அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. சும்மா இதான் பக்தி விசுவாசம் பண்ணலாம், அதெல்லாம் வேணாம். நீ ஃபஸ்ட்டு முதல்ல சரி ஓகே, ஃபஸ்ட்டு ரொம்ப சீரியஸாக இருந்தால், உடம்பு கண்ட்ரோல் சரியில்லைன்னா உடனே கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது தான், இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு கைமாவே இருக்கக்கூடாது. எப்போத்தாலும் ஹாஸ்பிட்டலாகவே அழிஞ்சிடக்கூடாது. அப்போத்தாலும் பணத்தை மட்டும் கட்டின்னு எதுவும் போகக்கூடாது. ஏதோ முடியாத சமயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, சரி ஓகே, முடியுமே, சமாளிக்க முடியுமே. அப்படின்னா நிறைய நாமா சொல்லப்போ, உடம்பு உதாசனப்படுத்துடு, நிறைய நாமா சொல்லு, நோய் பறந்தே போயிடும், பிரச்சனையே தீர்த்தோம்.
மனசில் உற்சாகத்தை வரச்சு. ஹர்ஷ சித்தம் சமாபக, மனசில் ஹர்ஷ சித்தம். சனகாதி முனிவர்கள் சொன்ன மந்திரம் இது நாரதருக்கு. நாரதரை பெருசாக கவலைப்படாதீங்க. ஹர்ஷ சித்தம் சமாபக, பாகவத மகாத்மில் வர ஸ்லோகம் இது. சித்தத்தை எப்போதும் சந்தோஷமாக வச்சுங்க, உற்சாகமாக வச்சுங்க, கவலைப்படாதீங்க. மகாபைஷ்டக, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நாமளும் அப்படியே ஃபாலோ பண்ணுவோமே. என்ன தான் நடக்குதுன்னு நடக்கட்டுமே, புரியுதுங்களா? நடக்கிறத பார்த்துடலாம். அழகாக துணிச்சு தைரியம் வேணும். தைரியம் இல்லைன்னா அதான் சொல்கிறேன், ஆஞ்சநேய சுவாமி நினச்சா வந்துடும். புத்திர் பலம், யசோ தைரியம், நிர்பயத்துவம், அரோகதா, அஜாட்டியம், வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணம். ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஹனுமன் நினச்சாலே ஆமாம் எவ்வளோ தைரியசாலியாக இருந்தார். லங்கைக்குள்ளே போய் அவன் கண்ணிலே விரல் விட்டு ஆட்டி அவளை ஒரு கலக்கலகி அப்பா லங்கையே எரிச்சு சாம்பலாக்கிட்டு வந்துட்டாரு. அது புரிஞ்சிக்கோ, அங்கே புரிஞ்சிக்கோ ராம பக்தர்களுக்கு நிலைமை. ராம நாமா சொன்ன அவருக்கு அரோகதா. அவர் நினச்சாலே ரோகம், நோய் கிடையாது. உடம்பு சிரமப்பட போகிறேன், கவலைப்படுறேன், சரி மைனா போகிறது ஒன்று என்ன பண்ண சாப்பாடு சாப்பிட்டு போ. ஏன்னா அவ்வளோ நோய்க்கு வந்துச்சுன்னா நீ எப்படி லங்கையில் போய் காய்ச்சிட்டேன், நோயாது கிடையாது. ராம கைங்கிறதுக்காக என்ன சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு போனார். நோய் வந்துடுச்சு ஆஞ்சநேய சுவாமிக்கு. தூக்கி போட்டு அரோகதா. அவர் நினைச்சாலும் நோய் கிடையாது. ராம கைங்கரியத்தில் எங்கேயாவது சாப்பிட்டாருன்னு வரவே வரல. எங்கேயாவது ஆஞ்சநேயர் சாப்பிட்டாருன்னு வந்து தான் சுந்தரகாண்டத்தில் கிடையாது. எங்கன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டு போனார்ப்பா. ஏன்னா ரொம்ப தொலைவு பயணம் போகிறாரு, கொஞ்சம் எங்கன்னா ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டாரு. இல்லை மைனாவுக்கு போகிறது கொடுத்த விருந்து சாப்பிட்டு போனார். சரி ஆமாம் ராம கைங்கிறதுக்கு யாரும் ராமரை திட்ட போகிறாரு, நீ ஏன் சாப்பிட்டு போன அப்படின்னு கேட்க போகிறாரு. அப்பா நீ சேத்தியை பார்த்துட்டு வந்தியா, பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு. சாப்பிட்டு போயிடலாமே, யாரும் திட்ட போகிறதில்ல, சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அவருக்கு என்னுடைய நோக்கம் என்னென்னா ராமன் சீதையை சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் அங்கே சீதை பட்னியாக இருக்கிறா, இங்கே ராமன் அழுதுன்னு இப்போ புலம்பி இருக்கார். ஒரு பழத்தை கூட சீதைன்னு நினச்சி புலம்பி கீழே போட்டுறாரு, பழத்தை சாப்பிட மாட்டார். அப்படியேப்பட்ட அந்த ராமனுடைய தாசனாக எனக்கென்ன இங்கே ஒரு விருந்து அப்படின்னு ஒரு வைராக்கியம், உண்மையான பக்தியோட, உண்மையான விஷத்தோட அந்த பகவான் என் பசி, அந்த பகவான் பசியும் பட்டினியமாக இருக்கும்போது எனக்கு என்ன சாப்பாடுங்க, என் பசி தாக்கத்தான் அந்த பசி அவன் போக்கிடுவான், பகவான் போக்கிடுவான் அப்படின்னு. உடனே மைனாபுரத்தை கொடுத்த விருந்தை உதாசீனப்படுத்தக்கூடாதுன்னு அதை அப்படியே தொட்டு அப்படியே சும்மா தொடுறது என்னன்னா அங்கீகாரம் பண்ணதா அர்த்தம். ஆமாம், சும்மா தொட்டு அதை அங்கீகாரம் பண்ணிட்டார். அதை எடுத்து சாப்பிடல, தொட்டு அங்கீகாரம் பண்ணிட்டு தொட்ட உடனே சரிப்பா நீ விருந்து கொத்துதாவே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை தொட்டு அங்கீகாரம் பண்ணிட்டு உடனே மேலே போய் ஒரு பிரீதியாக ஒரு கடாட்சம் பண்ணார். அந்த மைனாகபுரத்துக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. தேவரெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஆஞ்சநேய சுவாமி நினச்சா நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். ஆஞ்சநேய சுவாமி மங்களமூர்த்தி. பில்லி சூனியம் பேய் பிசாசு ஆஞ்சநேயர் நினச்சா வராது. சனி தோஷம் கூட வந்து பாதிக்காது. யாராவது நிறைய பேர் சனி தோஷத்தில் பாதிக்கப்படுது. சனி தோஷம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் ஆஞ்சநேய சுவாமி நிறைய ராமநாமா சொல்கிறதுல சனியாது இதுவாது எதுவும் கிடையாது. சனி ராகு கேது எதுவுமே ஒன்றும் பண்ணாது. செவ்வாய் எதுவும் ஒன்றும் பண்ணாது. துஷ்ட கிரகங்கள்லாம் ஒன்றும் பண்ணாது ஆஞ்சநேய சுவாமி நினச்சாலே. ஆனால் சனி ஒன்று பண்ணுவான், என்னென்னா ஆஞ்சநேய சுவாமி நினைக்காதபடி பண்ணுவான், ராமநாமா சொல்ல விடாதபடி பண்ணுவான். அதை பண்ணிட்டா ராமநாமம் சொல்லிட்டா இவன் நல்ல காலம், சனி தோஷம் வந்து பாதிக்காது. ஆனால் ராமநாமம் சொல்ல விடாதே அந்த சனி தோஷத்தில் இருக்கிறவங்கள. அப்போ ராமநாமா சொல்லாதவங்கள தான் சனி பிடிச்சிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா சனி தானே அப்படி சொல்ல விடாமல் பண்ணுறான், களி தானே சொல்ல விடாமல் பண்ணுறான். அப்போ யாரை சனி பிடிச்சிக்குதுன்னா நாமா சொல்லாமல் இருக்கிறத தான் ஒரு வேளை பிடிச்சிருக்கோ என்னன்னு தெரில. நாமா சொல்கிறவங்கள சனி ஒன்றும் பண்ணாது. தயவுசெய்து எழுதி வச்சுங்க, நான் சொல்கிறது நீங்கள் தைரியமாக சொல்கிறேன். நாமா சொல்கிறவங்கள சனி பாதிக்காது. செவ்வாய் கேதோ ராகோ எந்த துஷ்ட கிரகங்களும் பாதிக்காது. மேலே 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 செழிப்பாக தான் போவோம் ராமநாமா சொல்ல. ஒன்று என்ன பண்ணுன்னா ராமநாமா சொல்ல விடாது. ராமநாமா சொல்லிவிட்டு அவன் போயிச்சான். அதனால் எந்த கிரக தோஷங்களும் எந்த பில்லி சூனியம் எதுவுமே எங்களால் எந்த எடுபடாது. அதெல்லாம் வேலையே செய்யாது. யாருன்னா எதிராளிகள் பில்லி சூனியம் வைக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, எதுவுமே வேலை செய்யாது. தைரியமாக ராமநாம ராம 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 நாம் கர்ஜிங்க, நல்லா உறக்க பறந்தே போயிடும். எல்லாமே திருஷ்டி தோஷம் எல்லாம் ஓடியே போயிடும். விட்டு மனசில் கவலைகள்லாம் போயிடும், உடம்புல நோய்கள்லாம் போயிடும்.
அவ்வளோதான். நல்லா எப்படி இருக்கணும், நல்லா திடகாத்தமாக இருக்கணுங்க, நல்லா உற்சாகமாக இருக்கணும், நல்லா ஆஜானு நல்லா தெம்பாக இருக்கணுங்க, அசகாய சூரனாக இருக்கணும். நம்மளாம் ராம பக்தர்கள்லாம் சும்மா ஜல்லுன்னு அப்படி கம்பீரமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். அப்படியே சோர்வா எனக்கு ஜுரம் வந்துடுச்சு, எனக்கு தலைவலி வந்துடுச்சு, என்ன ஆகிடுமோ, டாக்டர் என்ன சொல்ல போகிறா தெரியலையே, அது வேறு பயமாக இருக்குது, எவ்வளோ செலவாகுமே தெரியல, ஃபீஸ் வேறு எவ்வளோ வாங்க போகிறான் தெரியல, அது மருந்து மாத்திரை வேறு இவ்வளோ பணத்தை அழணுமே, அது வேறு மொழியாதனமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இதை நினச்சே ஃபீல் பண்ணுவோம். 10 பைசா செலவு இல்லாத வழி சொல்கிறீங்கன்னா உட்காந்து நாமா சொல்லுங்கள். 1 மணி நேரம் கண்டினியூஸாக, ஒரே 1 மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் நோய் குணமாகிற வரைக்கும் சொல்லினே இருக்கும். அவ்வளோதான், போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு வேலை. உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். பைபிளில் கூட ஒரு வார்த்தை இல்லை, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சத்தியமான விஷயம் அது. விசுவாசம் தான் ரட்சிக்கும். உங்கள் நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். சத்தியமான விஷயம். பகவான் காப்பாற்றுறனே இல்லையோ, நீங்கள் பகவான் மேலே வைக்கிற நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை, உங்கள் கையில் இருக்கிற அந்த வில் பவர், உங்களுடைய ஆன்ம சக்தியை வெளியே கொண்டு வாங்க. இப்போ இது வரைக்கும் ஆன்ம சக்தி தூங்கி நிறுத்ததில்லை, இனிமேல் தட்டி எழுப்புங்க. நாமா சொல்லி தட்டி எழுப்புங்க. அந்த உசுப்பேற்றுங்க, அந்த ஆத்ம உணர்வை உசுப்பேற்றுங்க. அந்த ஆத்ம உணர்வை உசுப்பேற்றி அதை தட்டி எழுப்புங்க. அந்த உணர்வை தட்டி எழுப்புங்க, ஆத்ம உணர்வை தட்டி எழுப்புங்க. தட்டி அந்த ஆன்ம சக்தியை வெளியே கொண்டு வாங்க. ஆன்ம சக்தி அதிகரிக்க செய்யுங்க. நிறைய நாமா சொல்லுங்கள். சொல்லி பகவான் அந்த நாமத்தினால, அந்த ஆன்ம சக்தியினால், விஸ்வாசத்தினால, பகவான் உங்களுடைய திருடமான விஸ்வாசத்தினால் அந்த நாமா காப்பாற்றும். அந்த ராமர் காப்பாற்றுவார், செய்த ராமர் காப்பாற்றுவார். அவருடைய நம்பிக்கையினால் உறுதியாக நீங்கள் தைரியமாக 98 நாமா சொல்லுங்கள். அப்புறம் நோயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே பறந்தே போய்ட்டோம். அந்த உற்சாகம் எங்கே போச்சு? சத்சங்கம் இல்லை, சரி, பகவானே குருவாக இருந்தால் எனக்கு கிடச்சிது, சத்சங்கமும் கிடச்சிது, பகவானத்தில் உற்சாகமும் கிடச்சிது, நல்ல உபதேசமும் கிடச்சிது. உலகத்தில் யார் கைவிட்டாங்க உங்களை, யார் உங்களை கண்டுக்கலை, என் பிள்ளைங்களையும் என்னை சரியாக காப்பாற்றலை, பிள்ளைங்களையும் என்னை கைவிட்டாங்க, பரவாயில்ல, கவலையப்படாதீங்க. உங்களுக்கு அருமையான பிள்ளையை காமிச்சு விட்றேன். கிருஷ்ணன் ஒரு குழந்தை இருக்கான் பாருங்க, அவனை பிடிச்சிங்க, அவன் நாமத்தை சொல்லுங்கள். இல்லை ராமன் ஒரு குழந்தை இருக்கான் பாருங்க, அவர் பிடிச்சிங்க, அவர் நாமத்தை, ராமநாமத்தை சொல்லுங்கள். அவன் காப்பாற்றுற மாதிரி நம்ம சொந்த பிள்ளை கூட காப்பாற்ற மாட்டோம். ஆமாம், நம்ம அப்பா அம்மா கூட அந்தளவுக்கு ஒரு குழந்தைய காப்பாற்ற மாட்டாங்க, சீதாராமன் காப்பாற்றுற மாதிரி. அப்படி பார்த்து காப்பாற்றுவாங்க. யோகக்ஷேமம் வகாம்யகம். அதனால் அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்திய அபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாம்யகம். அந்நிய சிந்தனை இல்லாமல் அனவரதும் அனன்ய சிந்தனை எப்பொழுதும் நாமா சொல்லினே இருங்க. ராம 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 சொல்லினே இருங்க, வேறு ஒன்றும் தேவை. அதுதான் பாதுகாப்பு. அதான் நாமத்துக்கு தான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த தடைகளும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதான் ஹாயான பாட்டை, ஃப்ரீயாக சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம்னு சொல்லிடுது. அப்புறமா நான் தாராளமாக சொல்லலாம் ராமநாமத்தை. இது தீட்டு கிடையாது, மசாந்தத்தில் சொல்லலாம், தீட்டு கிடையாது. தீட்டு காலத்துலேயும் பகவான் நாமா சொல்லலாம், ஜபமாலையில் சொல்லலாம், கீர்த்தனமாக பாடலாம், நாம சங்கீர்த்தனமாக பாடலாம், பிடிச்ச ராகத்தில் பாடலாம், நிறைய நாமா சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாமே நாமா தான். அவ்வளோதான் சொல்லுவோம். ராமரை தியானம் பண்ணிப்போம், சீதாராமனை மனசில் தியானம் பண்ணிப்போம், ஆஞ்சநேய சுவாமியை நினச்சிப்போம். மற்றதெல்லாம் தன்னாலே நடக்கும். நம்பிக்கை வேணும். எவ்வளோ அதிசயங்களை பார்த்துருக்கேன். அதனால் பலவீனம் மனசு தான், உடல் பலவீனம் கிடையாது, மனசு தான் பலவீனம். அந்த மனசில் பகவானை வைங்க, நாமத்தை நாக்கில் வைங்க. ஜிஹ்வாக்கரே நாமதுப்பியம் தேவஸ் தபஸ்தே ஜுஹோ சஸ்மதாகியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பலவீனமானவர்கள், துன்பப்படுகிறவர்கள், உலகத்தில் அல்லல் படுபவர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களை காதில் கேட்காதீர்கள். அவர்களே பலவீனமாக, அவர்கள துன்பத்தையும் அவங்கள போக்கிக்க முடியல. அவங்க நம்மளுக்கு யாருங்க சஜஷன் சொல்கிறதுக்கு? அவங்க பேச்செல்லாம் ஏங்க கேட்குறீங்க? ஏன் கேட்டு நீங்கள் பலவீனமாகறீங்க? வாழ்க்கையில் உன்னத ஸ்திதியில் அடைஞ்ச மகான்களுடைய வார்த்தை கேளுங்க, வியாசருடைய வார்த்தை கேளுங்க, வால்மீகியுடைய வார்த்தை கேளுங்க, லவகுசருடைய வார்த்தை கேளுங்க, ராமருடைய வார்த்தை கேளுங்க. நான் காப்பாற்றுறேன்னு பகவானே சைன் போட்டு கொடுத்துட்டான். சகுரதேவ பிரபன்னாய தவாஸ்மிதை யாச்சதே அபயம் சர்வபோதேப்பிய ததாம் வேதத் பிரதம் அம்மா. நான் விரதமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அபயம் பண்ணுவீங்க. எனக்கு அபயம், எனக்கு சரணாகதி பிரபன்னாய
என்னை பிரபத்தி பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டேன். நான் பார்த்துக்கிறேன். பகவான் சைன் போர்டு கொடுத்துட்டான். பகவானை இப்போ மாற்ற முடியாது. ஏன்னா பகவான் சத்தியசந்தஸ்ய தர்மாத்மா சத்தியசந்தஸ்ய ராமோ தாசரதி ஜதி. அப்படிப்பட்ட தசரதி சக்கரவர்த்தியுடைய புத்திரனாகிய ராமன் சத்தியசந்தனா, தர்மாத்மாவான். அதுவும் விரதமாக எடுத்துன்னு இருக்கானா. இவ்வளோ பிரமாணங்கள் இருக்கும்போது இவ்வளோ திருடமாக விசுவாசத்துக்கு குறைச்சலே இல்லை நம்மளுக்கு. அப்படின்னா இவ்வளோ திருடமாக இவ்வளோ ஆணித்தரமாக சொல்லும்போது அப்போ விசுவாசத்தை பற்றி ஏன் கவலைப்படணும்? திருட விசுவாசம் தாராளமாக பகவானை நம்பலாம், பூர்ணமாக விசுவாசிக்கலாம். பகவானை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு விசுவாசம் திருடமாக்கிறதுக்கு தான் இவ்வளோ வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. தர்மாத்மாவான் சத்தியசந்தனா திருடவிரதமாக மேற்கொள்ளக்கூடியதான், அபயம் கொடுத்துக்கூடியதான். தன்னை தவாஸ்மிதி என்னை சார்ந்தவன் ஆகிட்டேன்னா நமக்கு எல்லா ஜீவராசிகளும் உன்னை காப்பாற்றணும் சொல்கிறான். பயமற்ற நிலையை கொடுக்குறானா அபயம். இவ்வளோ பிரமாணங்கள் இருக்கும்போது அப்போ விசுவாசத்துக்கு என்னங்க குறைச்சல்? நம்மளை விசுவாசத்தை உண்டு பண்ணுறதுக்கு தானேங்க இவ்வளோ ஆறுதலான விஷயங்கள், இவ்வளோ மகாத்மாவுடைய சரித்திரங்கள். அந்த ராமரை நம்பின அத்தனை வானர்களும் ஒன்று கூட சாகலையாமே, அத்தனை பேரும் தூங்கி எழுந்தவர்கள் போல் எழுந்து வந்தாங்களாமே. அந்த லங்கையிலிருந்து கை காலெலாம் ஒட்டிக்கிட்டு, தலை துண்டுப்பட்டவர்கள் தலை ஒட்டிக்கின்னு, கை கால்கள்லாம் துண்டுப்பட்டது கை காலம் ஒட்டிக்கிட்டு, உயிர் போனவர்கள்லாம் உயிர் பழிக்கப்பட்டு எல்லாமே உயிரோட வந்தாங்களே. ராமரை நம்பினவங்க ஒருத்தரும் வீணாக போகலையே. அப்போ நம்ம மட்டும் எப்படி வீணாக போய்டும்? அதான் ராமநாமா சொல்கிறவங்களோ, நாமத்தை சொல்கிறவங்களோ, ராமாயணம் படிக்கிறவங்களோ, ராமரை தியானம் பண்ண ஒரு பொழுது வீண் பார்க்க மாட்டாங்க. ராம பக்தர்கள் நம்பினா வீண் பண்ண. நமே பக்த பிரணஷதி பிரதிஜானிகி. என் பக்தன் நாசமாயிட்டு நீ சொல்கிற, ராம பக்தன் நாசமாயிட்டும் சொல்லலை. ராமனை நம்புறான் பற்றியா, அவனுடைய பக்தனே நாசமாக மாட்டான். அவனுக்கு சிஷ்யனை யாருனா இருந்தானா அவனே நாசமாக மாட்டான். அப்படி இருக்கும்போது என்னை நம்புகிறவன் நாசமாயிடுமானா? பகவானை நம்புகிறேன் ஒரு பொழுது நாசமாக மாட்டான். பகவான் சொல்கிறான், பகவானும் வாட்ச, பகவானுடைய வார்த்தைகள் இருக்கலாம். இறைவன் பொய் சொல்லுவானா? பொய் சொல்கிறவங்களே பகவான் சேர்க்க மாட்டான். அப்போ அவன் போய் சொல்லுவானா? பகவான் சத்தியசந்தன் இல்லையா, தர்மாத்மா இல்லையா? அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை காப்பாற்றலையா, சீதையை காப்பாற்றலையா, வாழில் நெருப்பிச்சாங்க காப்பாற்றலையா பகவான்? அப்படின்னு அதுமாதிரி இவ்வளோ பிரமாணங்கள் கடலளவு பிரமாணங்கள் இருக்கும்போது பாகவத்தில் ராமாயணத்தில் கொட்டி கிடக்குது, மகாபாரதத்தில் கொட்டி கிடக்குது. அப்படிப்பட்ட தொழில் இருக்கும்போது திரௌபதி அப்படி பகவான் வந்து காப்பாற்றலாம், அவ்வளோ சேலைகள் கொடுத்துட்டு மானத்தை காப்பாற்றலாம். அப்படி இவ்வளோ பிரமாணங்கள் கொட்டி கிடக்கும்போது விசுவாசிக்கிறதுக்கு என்னங்க குறைச்சல் நம்மளுக்கு? ஏங்க நம்மளுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு? இது மாதிரி கண்டிப்பாக இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேட்டு நம்மளுக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணிக்கணும். பக்தியில் சோர்ந்து போய் போகிறது பந்தாக மந்த மதிகா. இந்த மந்த புத்தி சோம்பேத்தனெலாம் கழிவு உண்டாகக்கூடியது. பகவான் உண்டாகும். பகவத் பக்தர்களால் வர்றது கிடையாது, பகவானால் வர்றது கிடையாது. பகவானால் வரக்கூடியது விசுவாசம் மட்டும்தான், திட நம்பிக்கை, பகவானத்தில் உண்மையான பிரேமை. புரியுதுங்களா? அதனால் தைரியமாக பகவானத்தில் நம்ம அப்பா அம்மாக்கள் கேட்குற மாதிரி கேட்கலாம். பகவானத்தில் எதை வேணாலும் பகவான் சாங்ஷன் நியாயமாக இருந்தாலும் பகவான் சாங்ஷன் பண்ணுவான். ஆமாம், அப்பா அம்மாவுக்கு கோடி தாய்க்கு சம்மானம் பகவான் ராமன். அது முதல் புரிஞ்சுங்க. சீதாராமன் வந்து கோடி தாய்களுக்கு சம்மானம். சரி, நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம ராம ராம. ஏன்னா அனுபவித்து சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக. அதெல்லாம் சத்தியமான விஷயம். எல்லாருக்கும் பிரயோஜனமாகணும் தான் நம்ம இவ்வளோ தொலை சொல்கிறதுக்கு காரணமே. இல்லை நம்ம ஏன் இவ்வளோ தொலை சொல்லணும்? யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டேன்றோம். நம்ப தகாதவர்களெலாம் போய் சஜஷன் கேட்டுக்கின்னு, அவங்களதான் ஆலோசனை கேட்டுக்கின்னு, அவங்களே அடிமையாக ஏன் தான் இப்படி இவ்வளோ ஒரு அஜ்ஞானத்தில் இப்படி இருக்குமோ தெரில. இவங்களால நம்மளை காப்பாற்ற முடியுமா? அவங்க தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாதவங்கள போய் நம்ம சஜஷன் கேட்குறோமே, என்ன ஒரு முட்டாள். ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா, இப்படி தான் உலகம் போகுது. யாரையாவது டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துனே இருக்கணும். யாராவது டிபெண்ட் பண்ணி வாழுது ஏன்? பகவான் அதை யாரையோ டிபெண்ட் பண்ணுறது பகவானை டிபெண்ட் பண்ணிடலாமே. பகவானை பூர்ணமாக நம்பலாமே. மனுஷர்களை நம்பாதீங்க, பகவானை நம்புங்க. பகவத் பக்தரால் நம்புங்க, நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. பகவான் நாமத்தை நம்புங்க, பகவான் நாமத்தை திருடமாக விசுவாசிங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க கண்டிப்பாக. ராம 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 ராம.